ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான சில்லிங் இன் மை 30s ஆஃப்டர் ஃபயர் ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த அனிமே ரீஇன்கார்னேஷன் கிடையாது, கொஞ்சம் கதையும் சூப்பரா போகும். இந்த அனிமேயோட நேம் ரொம்பவே லென்த்தா இருக்கிறதுனால அதை நம்ம ஷார்ட்டா சொல்லிக்கிடலாம். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். டீமன் கிங் கிளாஸ்ல காமிக்கிறாங்க. என்னது என்ன வேலையை விட்டு தூக்குறீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா டார்க் சோல்ஜர் டாரியல் அப்படின்னு அவன் சொல்றான். ஃபோர் ஜெனரல்ஸோட அசிஸ்டண்டா இருக்கிறதுல இருந்து கம்மியான டியூட்டிக்கு போட போறீங்களா லார்ட் பாஷ்பரா அப்படின்னு அவன் கேட்கவும், நீ இப்படி முட்டாளா இருக்கிறதுனால தான் உன்னை இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்புறேன். டீமன் கிங் ஆர்மியில இனிமே உனக்கு எந்த வேலையும் இல்ல, உன்னால மேஜிக் கூட யூஸ் பண்ண முடியாது, உனக்கு இங்க என்ன வேலை, வச்சதே ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோர் ஜெனரல்ஸுமே சொல்றாங்க. ஒரு சின்ன குழந்தை கூட உன்னோட சூப்பரா மேஜிக் யூஸ் பண்ணும் அப்படின்னு அந்த பாஷ்பரா சொல்லவும், பிரீவியஸ் கிங் லார்ட் கிராண்ட் பஜா எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கோம். நெருப்ப வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி நீ தேவையில்லன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லவும், சரி அப்படின்னா நான் இந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அந்த ஃபோர் ஜெனரல் சொன்னதும் ஒண்ணுமோ உண்மைதான். ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்தே ஹியூமன்ஸோ டீமன்ஸோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸ் அண்ட் டீமன்ஸ் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அவங்கள வித்தியாசப்படுத்துறதே இந்த மேஜிக் தான். நான் ஒரு டீமனா இருந்தாலுமே கூட என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியல, உண்மையிலே நான் வேஸ்ட் தான் நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கவும், டார்க் சோல்ஜர் டாரியல் வேலை போயிடுச்சா, நீயான ரேங்க் சோல்ஜரா மாறிட்டேன்னு ஒருத்த வந்து கலாய்க்கவும், இல்ல டாரியல் அவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். கலாய்க்க வந்த அந்த டீமனே கொஞ்சம் வருத்தப்படுறான். இப்ப நான் என்ன பண்றது, 32 வருஷமா டீமன் கிங் ஆர்மியில தான் இருந்திருக்கேன், புதுசா இப்ப லைஃப்ல எப்படி ஸ்டார்ட் பண்றது, முதல்ல நான் எங்க இருக்கேன், நான் வெளியே வந்து இப்படியே எத்தனை நாள் இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறது, என் புது லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே செத்து போயிருவான் போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு அங்க ஜம்ப் பண்ணி வாரா, அது ஒயிட் கலர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு மான்ஸ்டர் அவளை துரத்திட்டு வருது, அது அவளை அட்டாக் பண்ண போகும். டக்குன்னு நம்ம ஹீரோ போய் தடுக்கிறான். மேபி நான் பவர்லெஸ்ஸா இருக்கலாம், ஆனா என்னோட டியூட்டி ஒரு யங் லேடி வாட்ச் ப்ரொடெக்ட் பண்றது தான், ஒரு சோல்ஜரா நான் இதை கூட பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு போகும்போது பசியில இருக்கிறதுனால நம்ம ஹீரோ கிட்ட ஸ்டண்டே இல்ல, அதுகிட்ட அடி வாங்கி கீழே விளக்குவோம். ஒரு ஹியூமன் வெப்பனா, டீமன் ஹியூமன் வெப்பனை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா எனக்கு வேற வழி இல்ல, இந்த கத்தியை பிடிச்சிட்டு எப்படியே நிப்பாங்களே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அட்டாக் பண்ண வருது. கரெக்டா அதோட ஹார்ட்லயே நம்ம ஹீரோ குத்திட்டான். டீமன் கிங் கூட ஃபைட் பண்ற அந்த ஹீரோ யூஸ் பண்ற ஒரு மூவ் நான் காப்பி பண்ண நல்லாவே இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சே மூஞ்செல்லாம் ரத்தமாயிட்டே நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கோம். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. இந்த மூவ் நான் காப்பி பண்ணதுக்கு அந்த ஹீரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவ கிட்ட வெப்பன் இருக்குன்னா அப்படின்னா இவ ஒரு ஹியூமன் போல, நான் யாருன்னு தெரிஞ்சா என் கதை அவ்வளவுதான், நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும், வெயிட் பண்ணுங்க நீங்க என் வில்லேஜ்க்கு வரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுக்கிறா. நான் உங்களுக்கு சாப்பாடு தரா அப்படின்னு நம்ம ஹீரோவா இழுத்துட்டு போறா. சரி சாப்பாடு கிடைக்க நம்ம ஹீரோவா அமைதியா போறான். இது லக்ஸ் வில்லேஜ், இங்கதான் நான் வாழ்றேன் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. என் பொண்ணு காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. என்னோட பேரு மல்லிகா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், என்னோட பேரு டாரியல் நம்ம ஹீரோ சொல்றான். இது ஹியூமன் வில்லேஜ், நான் எதிரியோட இடத்துல இருக்கேன், நான் டீமன் தெரிஞ்சா என் சோழி முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கவும், நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல முதலாளியோட பையன் பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிட்டான், அவன் வந்தோடனே என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான், இப்போதைக்கு வேலை இல்லாம நான் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், முன்ன பின்ன தெரியாத எனக்கே நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்ல மனசு, உங்களை போய் வேலையை விட்டு தூக்கிருக்கான், அவன் மூஞ்சிலேயே பஞ்ச் பண்ணணும், சரி உங்களுக்கு போக இடம் இல்ல இந்த வில்லேஜ்லயே தங்கிக்கோங்க, அப்பா ஓகே தானே கேட்கவும், இந்த வில்லேஜ்ல ஒருத்தர் தங்க வந்தா அது சந்தோஷம் தானே அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ஆனா நான் ஒரு டீமனாச்சே, உண்மை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதோ அவ்வளவுதான், ஆனா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே மல்லிகாவை பாக்குறான். சும்மா சுத்திட்டு இருந்த எனக்கு ஏதோ ஒரு லைஃப் கிடைக்குது, அதை நான் அக்செப்ட் பண்றதுதான் நல்ல முடிவு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி நான் இங்க இருக்கிறேன்னு சொல்றான். நம்ம ஹீரோ வயிறுக்கு பசிக்குது, முதல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சரின்னு அவளுக்கு கொடுக்குறா. டீமன் கிங் ஆர்மியில இருக்கும்போது எப்போ நான் ரோம ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம். மல்லிகா வெளியே வந்து நின்று டாரியல்னு கூப்பிடவும், என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மேனும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணதில்ல, நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹெல்ப் பண்ணதுல ஹாப்பி தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஏன் இங்க ஒரு அட்வென்ச்சரரா ஜாயின் பண்ணக்கூடாது, ஆக்சுவலி இந்த வில்லேஜோட கில்ட் மாஸ்டரே நான் தான், நான் கூட ஒரு அட்வென்ச்சரர் தான் அவர் காமிக்கிறாரு, மத்த வேலை ஏதாச்சும் இருந்தா தாங்களே நம்ம ஹீரோ கேட்கவும், உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு இதுதான் கரெக்டா இருக்கும், இதுல ரெஜிஸ்டர் பண்ண மேஜிக் சர்க்கிள் வைக்கவும், டீமன்ஸால இதுல ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, ஃபெயிலியர்ல தான் முடியும், இதை ட்ரை பண்ண ஒரு டீமன் கையில பேண்டேஜோட வந்ததை நானே பாத்திருக்கேன், எப்படி தப்பிக்கிறது, ஐயோ எனக்கு ரொம்ப முதுகு வலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணு அப்பா சொல்லவோ, வேணா நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கையை குத்தி ரத்தத்தை வர வச்சுட்டு அந்த பேப்பர்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. நம்ம ஹீரோ நினைக்கிறான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு, நம்ம ஹீரோ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கான் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ இப்ப ரேங்க்ல இருக்கிறான், அவ்வளவுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அவங்க அப்பா சொல்லவும், நான் டீமன்ஸ் கூடவே வளர்ந்ததுனால நான் சந்தேகப்பட்டதே இல்ல, ஆக்சுவலி அப்படின்னா நான் ஒரு ஹியூமனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபோர்த் ஜெனரல்ஸ்ல ஒருத்தரான லார்ட் கிராண்ட் பாஜா தான் என்ன ஒரு நாள் கண்டுபிடிச்சாரு, அதுக்கப்புறம் நான் டீமன் கிங் ஆர்மியில வேலை பார்த்தேன், அவரோட பையன் கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான், இப்போ இந்த வில்லேஜ்ல வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டாரியல் அட்வென்ச்சரிங்கோட பேசிக் நான் உனக்கு கத்து கொடுக்குறேன், இன்ன வருஷத்துல போய் எங்க அப்பா ஒரு அட்வென்ச்சர் தான் அப்படின்னு மல்லிகா சொல்றா. ஆரா அப்படிங்கிறது நீ பிறக்கும் போதே ஸ்பெஷலா அவன் உடம்புல இருக்குது, அதுவும் வெப்பன்ஸ்ல செலுத்தி எப்படி அதை பவர்ஃபுல்லா மாத்தணும்னு கத்து கொடுக்குறேன், உனக்கு பிடிச்ச வெப்பன் எடுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஒரு ஸ்வாட் எடுக்கிறான். கிராண்ட் பஜா இப்படிதான் நம்ம ஹீரோக்கு மேஜிக்கை கத்து கொடுக்க ட்ரை பண்ணிருப்பான், ஆனா அது ஒர்க் ஆயிருக்காது, பட் இந்த ஆராவை நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. ஸ்லாஷ் ஸ்டிங் ப்ரொடெக்ட் ஹிட், இதுல மொத்தம் 4 விதம் இருக்கு, எல்லாருமே ஏதாச்சும் ஒண்ணுல தான் ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க, உன்னோட டைப் எது நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாத்திரலாம், ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் செக் பண்ணுவோம்னு சொல்லவும், சரி ஓகே நான் இதை பாதியா கட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ண அசால்ட்டா அது கட் ஆகுது, இதுதான் ஆராவோட பவரா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சரி அடுத்து ஸ்டிங்க ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லவும், ஆராவை வச்சு இப்ப நம்ம
ஹீரோ அட்டாக் பண்றான். அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. உன்கிட்ட ஸ்டிங்கோ இருக்குதா அப்படின்னு அந்த அப்பா ஷாக் ஆகுவோம். அந்த ஆப்பிள்குள்ள தொலைச்சுக்கிட்டு அது போச்சு, நீங்க உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு மல்லிகா பாராட்டுறா. 2 டேலண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஹியூமனை நான் பார்த்ததே இல்ல, நீ உண்மையிலேயே சூப்பர். சரி எதுக்கும் மத்ததையோ டெஸ்ட் பண்ணி பாப்போம்னு ஹிட்ட டெஸ்ட் பண்ணா அதுவும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன்ட்ட 3 டேலண்ட்டும் இருக்கா. என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் இப்படி ஒரு இதுல பார்த்ததே இல்ல. சரி அந்த ஷீல்ட எடுடா, இந்த தடவை நானே உன்னை செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ப்ரொடெக்ட் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்கான்னு செக் பண்றதுக்கு இரும்பு ஹேமரா அவங்க அப்பா வச்சுட்டு நிக்காரு. நம்ம ஹீரோக்கு தடுக்கிறதுக்கு வெறும் வுட்டன் ஷீல்டு தான் கொடுத்திருக்காரு. இரும்பு எப்படி வுட் தடுக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா ப்ரொடெக்ட் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணவும் அடிச்ச ஃபோர்ஸ்க்கு அவங்க அப்பா ரிவர்ஸ்ல போய் விழுறாரு. ஒரு வுட்டன் ஷீல்டு இரும்பையே தடுத்துருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோவே ஆச்சரியப்படுதான். நீங்க ஓகே தானே நம்ம ஹீரோ போய் கேட்கறான். உன்னோட பெர்ஃபெக்ட் ஆரான்னு சொல்லுவாங்க. 4 டைப்ஸ் இது நாள் வரைக்கும் யாருக்குமே இருந்ததில்ல அப்படின்னு அவர் சொல்லுவோம். நான் மேஜிக் யூஸ் பண்ணதே இல்ல, வேணா யோசிச்சிருக்கணும் அப்படின்னா உண்மையிலே நான் ஒரு ஹியூமன் தான் போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டாரியல் உன்கிட்ட ரொம்பவே திறமை இருக்கு, உன்னை நாங்க இந்த வில்லேஜ்குள்ளேயே அடைச்சு வைக்கணும்னு நினைக்கல. சென்டர் கில்டுல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஏமாவும் இருக்கும். ஆனா நீ அங்க போனா கண்டிப்பா அவங்க உன்னை ஏத்துக்கிடுவாங்க. ஹெட் மாஸ்டர் நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லுவோம். மல்லிகா சோகமாகி அழுறத பார்த்துட்டு தேங்க்ஸ், பட் எனக்கு தேவைப்பட்டப்ப இடம் கொடுத்தது இந்த வில்லேஜ் தான். ஸோ நான் லக்ஸ் வில்லேஜ்ல இருந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கண்டிப்பா நீங்க இங்க இருக்கலாம் அப்படின்னு மல்லிகா நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நம்ம ஊரோட புது அட்வென்ச்சரர் இவர் தான் டாரியல். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வில்லேஜ் மேயரான என் கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு மல்லிகா அப்பா சொல்றாரு. நான் டாரியல் என்னால முடிஞ்ச பெஸ்ட் இந்த வில்லேஜ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த புது பையன் ரொம்ப கைண்டா நடந்துக்கிறான்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கவும் ஒரு அட்வென்ச்சரரா இந்த மாதிரி வயசானவரால என்ன முடியும்னு கேட்குமோ எனக்கு 30 வயசு தாண்டிட்டான், அதுக்கு நான் என்ன வயசானவனா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவனுமே ஒரு அட்வென்ச்சரர் தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஹே டாரியல் ஒரு ரேங்க் என்ன, ஒரு ரேங்க் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கையை பார்த்துட்டு வேற இ ரேங்க் தானே, நான் டி ரேங்க், உன்னை விட கூட அப்படின்ட்டு அவன் கிளம்பவும் நம்ம எப்பவும் இப்படிதான் அவனை கண்டுக்கிடாத. இந்த வில்லேஜோட ஒரே அட்வென்ச்சரர் அவன் தாங்கிறதுனால கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருப்பான். ஆனா காசிட்டா கொஞ்சம் நல்ல பையன் தான். சரி உன்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் நாங்க கொடுக்குறோம். இந்த மெடிசனல் ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். காசிட்டா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏத்துக்கிட்டது இல்ல, அதனால இது நிறைய குமிஞ்சு கிடக்கு. காசிட்டா அவன் அசைன்மெண்ட் எடுத்துக்கிட்டு 15 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த மான்ஸ்டர் தான் இப்ப கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு காமிக்கவும் இதை கொண்டுதான் டாரியல் என்ன காப்பாத்தினாருன்னு மல்லிகா சொல்லவும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் கிட்ட இதை நான் எதிர்பார்த்ததுதான். நீ அட்வென்ச்சரரா மாறிட்டு வேலையை முடிக்கல, வேலையை முடிச்சுட்டு தான் அட்வென்ச்சரரா வந்து ஜாயின் பண்ணிருக்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஹீரோ கொலை பண்ண அந்த மான்ஸ்டர் வந்துட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்றாங்க. காசிட்டா பாரு, உனக்கு முன்னாடி புதுசா வந்த இவன் அதை கொண்டுட்டான். டாரியலை பார்த்து கத்துக்கோன்னு மேயர் சொல்லுவோம். ஓ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு காசிட்டா செம டென்ஷன்ல சொல்றான். இந்த மேயர் வேற எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டாரே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏய் அது வேணாம் அப்படின்னு சொல்லவும் இல்ல நான் இதுதான் எடுத்துட்டு போவேன். ஹீராங் டாரியல் நீ எல்லாம் மெடிசன் ஹெர்ப்ஸ் கலெக்ட் பண்ணதான் லைக், ஆனா நான் ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவ் பண்றேன் அப்படின்ட்டு காசிட்டா கிளம்புறான். டாரியல் நீ அந்த பெரிய மான்ஸ்டர் கொண்டிருக்க அதனால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ரேங்கையோ டி ரேங்க் அவர் மாத்தி விடுறாரு. மெடிசனல் ஹெர்பை நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ண கிளம்புவோம். நானும் கூட வரேன் அப்படின்னு மல்லிகா வரா. நீங்க புதுசா அந்த வில்லேஜ்க்கு வந்திருக்கீங்க, சோ நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்னு வா சொல்றா. மிஸ் மல்லிகா ஃபாரஸ்ட்குள்ள வர்றது டேஞ்சர் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு தான் இருப்பேன். இந்த காசிட்டா மெடிசனல் ஹெர்ப்ஸ் கலெக்ட் பண்ணாததுனால நான் தான் அப்பப்ப போய் கலெக்ட் பண்ணுவேன்னு வா சொல்றா. இப்போ ரொம்பவே ஹைட்டான ஒரு இடத்துல ஏற வேண்டியது இருக்கு, நானும் ஒரு அட்வென்ச்சரர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு வா சொல்றா. அதனால தான் நீ ஃபாரஸ்ட்டை சுத்தி பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் பக்கத்துல இருக்கிற ஒரு குழந்தைக்கு கோல்டு பிடிச்சிருந்தது, அந்த காசிட்டா மெடிசனல் ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணாததுனால நான் கலெக்ட் பண்ண வந்தானவா சொல்றா. மல்லிகா முன்னாடி போறா, நம்ம ஹீரோவா பின்னாடி போயிட்டு இருக்கான். சோ நம்ம ஹீரோவோட வியூ எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு பதிலுக்கு நான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதான் அவங்க கூட வந்தானவா சொல்றா. தொலைஞ்சு போகாம இருக்க என் கையை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லவும் அதெல்லாம் முக்கியமா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லைன்னா கட்டி பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லவும் இப்ப கையை பிடிச்சிட்டே நம்ம ஹீரோவா கூட்டிட்டு போறா. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் அந்த ஹெர்ப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வா சொல்றா. இப்ப இவங்க அந்த மெடிசனல் ஹெர்ப் தேட ஆரம்பிக்கிறாங்க. மிஸ் மல்லிகா நான் கலெக்ட் பண்றது கரெக்ட் தானு பாருங்க நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த பிளான் கிடையாது, நீங்க தேடுறது ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும். மொத்தத்தையும் பிக்காம மேல இருக்கிற ஒரு லீஃபை மட்டும் எடுங்க, அப்பதான் அது திரும்ப வளரும், நம்ம திரும்ப வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்னு வா சொல்றா. ஓகே கத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் பிளட் ட்ரான்ஸ்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம ஒரு பெரிய மரக்கட்டையவே அசால்ட்டா தூக்குறா. இங்க ஒரு மான் போனதுக்கான தடம் இருக்கு, நம்ம அதை பொடிச்சிட்டா இன்னைக்கு நம்ம வில்லேஜ்க்கு விருந்தே வைக்கலாம் அப்படின்னு மல்லிகா வந்து அந்த மானை தேடி போறா. மிஸ் மல்லிகா நீங்க ஸ்ட்ராங்கா தெரியுறீங்க, நீங்களே அந்த மங்கியை அட்டாக் பண்ணிருக்கலாமே நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல என்னால அது முடியாது, எனக்கு அதுங்களை பார்த்தா பயம், ஆனா நீங்க தானே காப்பாத்தினீங்க தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்னும் கேட்கணும், என்ன நீங்க மிஸ் மல்லிகான்னு கூப்பிடாம வெறுமன மல்லிகான்னு கூப்பிடுறீங்களான்னு வா கேட்கவும் எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி நடந்துக்கிட வேணான்னு வா சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோவோ ட்ரை பண்றானா மிஸ் மல்லிகானே தான் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம ஹீரோ உடம்பு நெரிக்குவா. அங்க பாரு மான் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அதான் உண்மையிலேயே அந்த இடத்துல மான் நின்றுட்டு இருக்கு. இந்த மான் சாதுவா இருக்கு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அது டேஞ்சர் மோடுக்கு மாறுது. அந்த பக்கமா இருக்கிற ஒரு மான்ஸ்டர் கூட போய் அந்த மான் ஏதோ கும்பு மாஸ்டர் மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நமக்கு மான் கறி விருந்துதான் அப்படின்னு சொல்லி மல்லிகா அதை போய் வெட்டுறதுக்கு போறா. டாரியல் நம்ம எல்லாருக்காகவும் மானை பிடிச்சு கொண்டு வந்திருக்காரு, கூடவே ஒரு மான்ஸ்டரையும் கொண்டு வந்திருக்காரு. நீங்க உண்மையிலேயே சூப்பர்னு வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. காசிட்டா இதை பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகுறான். காசிட்டா இன்னைக்கு எடுத்துட்டு போயிருந்த அந்த ரெக்வஸ்டே
அந்த ஆண்ட் மான்ஸ்டர் தான். இப்ப கொஞ்ச நாள் போகுது, நம்ம ஹீரோ இந்த வில்லேஜ்ல எல்லார்கிட்டயும் நல்லாவே பழகிருதான். நம்ம ஹீரோக்கும் இந்த வில்லேஜ் பழகி போயிருது. இப்ப நம்ம ஹீரோ அவன் லைஃப கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த காஷிட்டா கூட இருக்கிற பிரச்சனை மட்டும் இன்னும் முடியல. எப்படி இருக்க நம்ம ஹீரோ கை கொடுக்கவும் நம்ம ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு அவன் போறான். சாப்பாடு ரெடியா இருக்கு, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா இல்லைன்னா என்ன அப்படின்னு வா சொல்லவும் உங்க அப்பா நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது உங்களுக்கு என் அப்பா வேணுமா நம்ம கேட்கறா. அவர்கிட்ட பேசணும் நம்ம ஹீரோ சொல்றான். என்னாச்சு வருத்தமா இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் காஷிட்டா கொஞ்சம் ஓவரா போக ஆரம்பிச்சிட்டான். நீங்க வேற ஆல்ரெடி 2 தடவை அவனோட டார்கெட்டை புடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லவும் மிஸ்டர் டேரியல் நீங்க கவலைப்படாதீங்க, இது ஒண்ணு உங்க தப்பு இல்ல அப்படின்னு மல்லிகா சொல்றா. என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரே கில்ட் சேர்ந்த அட்வென்ச்சரர், சோ ஒன்னா ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது ஒரு அர்ஜென்ட் ரெக்வஸ்ட் அண்ட் சி ரேங்க்கு மேல இருக்கிறவங்க தான் இதை பண்ணணும். இந்த டெத் சிக்கல் மான்ஸ்டர் தான் அவன் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு அந்த மேயர் காட்டவும் ஆனா இது பெரிய மிஷன் மாதிரி இருக்கு, நம்ம மாதிரி சில்ல வில்லேஜ்க்கு எதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு மல்லிகா கேட்கவும் ஆக்சுவலி பக்கத்து டவுன்ல இருக்கிறவங்களுக்கு தான் நான் அந்த ரெக்வஸ்ட் அனுப்பலாம்னு நினைச்சேன். ஆனா காஷிட்டா அதை பார்த்துட்டு நானே எடுத்துக்கிட்டு போயிட்டான். எப்படியோ பக்கத்து டவுன்ல இருக்கிறவங்களும் நேரத்துக்கு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் காஷிட்டா வர டி ரேங்க் தான், அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் தான் சொன்னல எப்படியோ பக்கத்து டவுன்ல இருக்கிறவங்க நேரத்துக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா வேற ஒருத்தங்க இடத்துக்கு காஷிட்டா போனோம்னா அதுவே பிரச்சனை தானே மல்லிகா கேட்கவும் அட ஆமா இல்ல அப்படின்னு அவர் யோசிக்கவும் நான் வேணா போய் காஷிட்டாவை திரும்ப கூட்டிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நானும் வரவான்னு மல்லிகா கேட்கவும் இந்த மிஷன் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனது, அது போக நானே இதை சமாளிச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் உங்களுக்கு தேவையானதையாச்சும் பேக் பண்ணி கொடுக்குறேன், நம்ம சேர்ந்து படிச்ச மெடிசினல் ஹெல்ப்ஸ் இதுல இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு வா கொடுக்குறா. சரி நம்ம ஹீரோவா அதை வாங்கிட்டு கிளம்புறான். மேகமூட்டமாகுது, மழை வருமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏதோ தப்பா படுத்து நான் டைமண்ட் கிங் ஆர்மியில இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் வரும்போது கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்கும், இந்த தடவை என்னாலும் சரி நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஒரு பெரிய சைஸ் பாம்பு போனதுக்கான தடம் இருக்கு. காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி காஷிட்டா பயந்துகிட்டே ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த டெட் செக்கல் அவனை தாத்திட்டு வந்துட்டு இருக்கு. இது நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண ரெடியா நின்னுட்டு இருக்கான். யோ ஓடிரு அப்படின்னு காஷிட்டா சொல்றான். அன்னைக்கு ஃபைட் பண்ண மான்ஸ்டர் விட இது ரொம்பவே பெருசு, கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆனாலும் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அது காஷிட்டாவை தான் அட்டாக் பண்ண போகுது. காஷிட்டாவும் ஆரோ வச்சு அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. கரெக்ட் டைமிங்ல நம்ம ஹீரோ போய் அதை அட்டாக் பண்றான். எங்கப்பா இவன் கிட்ட இவ்வளவு ஆறா இருக்கான்னு நம்ம பாக்குறான். நம்ம ஹீரோ அதோட கண்ணை காயப்படுத்தி தான் அது வாழை வச்சு அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ ப்ரொடெக்டை யூஸ் பண்றான். அப்படி இருந்துமே கூட அவனோட ஸ்வாட் உடஞ்சிருது. இப்ப நான் எதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றது, ஹிட்டை யூஸ் பண்ணவா இல்ல ஸ்டிங்கை யூஸ் பண்ணி எதையாச்சும் தூக்கி எறியவா இல்ல ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உடஞ்ச ஸ்வாடோட ஒரு பீஸையே ஹிட் ஸ்டிங் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவோம். அது உடம்ப தொலைச்சுக்கிட்டு அந்த ஸ்வாட் வெளியே வருது. நம்ம ஹீரோ அதை ஒரு வழியா கொண்டுதான். அண்ட் இப்ப மழையும் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல வேலையா ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு நம்ம ஹீரோ நினைக்கிறான். காஷிட்டா காலில் அடிபட்டிருக்கு அண்ட் அதோட பாய்சன் அவன் உடம்புல பரவிட்டு இருக்கு. நான் செத்துருவணும் அப்படின்னு சொல்லி காஷிட்டா கேட்கவும் கவலைப்படாத மிஸ் மல்லிகா கொடுத்த ஆன்டி வேனம் இருக்கு, இதை சாப்பிட நம்ம ஹீரோ கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் ஒன்று எடுத்துக்கிட்டுதான் அங்க இருக்கிற ஒரு பிளான்ட் எடுத்து அதோட சார புழிஞ்சு காலில் போடவும் வலிக்குதுன்னு காஷிட்டா சொல்லவும் சீக்கிரம் குணப்படுத்தும் நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு காஷிட்டா கேட்கவும் மெடிசினல் ஹெல்ப்ஸை கலெக்ட் பண்ற ரெக்வஸ்ட் அதுலதான் இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிளான்ஸ் கலெக்ட் பண்றதெல்லாம் எதுக்கு அட்வென்ச்சரஸ்ட்ட கொடுக்காங்கன்னு நான் யோசிச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சுது எதுவோ காரணம் இல்லாம பண்றதில்ல, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி காஷிட்டா இப்ப அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் கொண்டதுனால நம்ம ஹீரோக்கு இப்ப ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க. நேற்றுக்கு பிடிச்ச அந்த மானோட கறி கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதனாலதான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு மல்லிகா கொடுக்குறா. குட் மார்னிங் பிக் ப்ரோன்னு காஷிட்டா வந்து நிற்கும். என்னது பிக் ப்ரோவா, உங்க 2 பேருக்குள்ள எப்ப செட் ஆச்சு அப்படின்னு மேயர் கேட்கிறாரு. எந்த ஒரு விஷயமோ காரணம் இல்லாம பண்றதில்ல, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு காஷிட்டா சொல்லவும் இது நேத்து நான் சொன்ன டைலாக் ஆச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிக் ப்ரோ உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற என்ன ஜூனியரா சேர்த்துக்கோங்க அப்படின்னு காஷிட்டா சொல்லவும் நீ போய் ரெஸ்டட் அவன் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு மல்லிகா சொல்றா. என்ன ஃபெயிலியர்னு டீமன் கிங் ஆர்மில இருந்து வெளியே அனுப்புனாங்க, நான் சாதிச்சிட்டேன் நீங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆமா அந்த ஜெனரல்ஸ்லாம் என்ன பண்றாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கவும் இங்க டீமன் கிங் கேஸ்ல காமிக்கிறாங்க. ஹீரோ பார்ட்டி கிட்ட போய் இப்படி தோத்து போயிருக்கியே அப்படின்னு இந்த பார்பஷா கேட்கவும் நான் எல்லாமே பக்காவா தான் பண்ணேன், புதுசா வந்திருந்த அந்த அசிஸ்டன்ட் அவன் தான் சரியில்லை, இது எல்லாமே அவனோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஜெமண்டிஸ் சொல்றா. ஒரு ஜெனரல்ஸோட அசிஸ்டண்டா இருக்க நீ தகுதி இல்ல, உன வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு இந்த பார்பஷா சொல்றான். திரும்பவும் ஒரு புது ஆளை பிடிக்கணுமா அப்படின்னு அவங்க யோசிக்கவும் நம்ம ஏன் திரும்ப அவனையே கூப்பிடக்கூடாது, டாரியல் தான் எல்லாத்துலயும் பெஸ்டா நமக்கு பண்ணான், ஒர்க்க மட்டும் இல்ல அவன் நம்மளோட ஹெல்த்தையுமே பக்காவா பாத்துக்கிட்டான், டாரியல் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், அவனையே திரும்ப சேர்க்கலாமே அப்படின்னு டொராயோ அப்படிங்கிற ஒரு ஜெனரல் யோசிச்சு பாக்குறா. மத்தவங்க யாரும் என்ன நோட்டீஸ் பண்ணலனா கூட எனக்கு தேவைன்னு இருக்கிறப்ப கரெக்டா அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு அவன் யோசிச்சு பாக்குறா. அவன் போன அப்புறம் தான் அவன் உண்மையான ஸ்ட்ரென்த்தே தெரிஞ்சது, அவன் நமக்கு தேவை, டாரியலையே திரும்ப கொண்டு வரலான்னு சொல்லுவோம், அந்த பேரை சொல்லாத அப்படின்னு பார்பஷா டென்ஷன் ஆகுறான். மிஸ்டர் டாரியல் என்னாச்சு சளி பிடிச்சிக்கிட்டான்னு மல்லிகா கேட்கவும் அதெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஏதாச்சும் தேவைன்னா ஏன்னு சொல்லுங்க நான் பண்றேன் பிக் ப்ரோ அப்படின்னு காஷிட்டா சொல்றான். இந்த வில்லேஜ் என்ன நல்லாவே பாத்துக்கிட்டாங்க, இனிமே இதுதான் என்னோட வீடு, ஒரு டீமன் ஜெனரல்ஸும் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க. பிக் ப்ரோ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுப்பா சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லி காஷிட்டா நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இந்த காஷிட்டா என் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறது எனக்கு எரிச்சலாவே இருக்கு, அதை விட இன்னொரு பெரிய விஷயமும் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுல போயிட்டு வந்துட்டேன் கதவை தட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா அப்படின்னு மல்லிகா நம்ம ஹீரோ போய் கட்டி பிடிக்கிறாங்கிற பேர்ல மூச்சையே திணற அடிக்கிறா. இப்போ இதெல்லாம் ஒரு ரெகுலர் திங்ஸா மாறிடுச்சு, நான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுல இந்த வில்லேஜ் என்கிட்ட மறைக்கிற ஒரு விஷயத்த நான் லேட்டா தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேயர் இந்த வில்லேஜ்லயே நிறைய காலியான வீடு இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது ஒரு பெரிய கதை, மல்லிகா கொஞ்சம் மேப் எடுத்துட்டு வாமா நான்
அவங்க அப்பா சொல்லவும் நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிக்கிறங்கிற பேர்ல அடிப்பட்டதை நினைச்சு அவ வருத்தப்பட்டு இருக்கா. அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தானே, எனக்கு தான் எதுவும் ஆகல நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு எவ்வளவு கோவம் இல்லையா, மேப் தானே இந்தாங்க அப்படின்னு எடுத்து கொடுக்குறா. ஒரு காலத்துல இந்த வில்லேஜ் ரொம்பவே பாப்புலரா இருந்துச்சு. இந்த வில்லேஜுக்கு பின்னாடி தான் ஹியூமன்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான அந்த மித்ரல் மைண்ட் இருக்கு. இந்த மித்ரல் ஒரு மிஸ்டீரியஸ் ப்ராப்பர்ட்டியை கொண்டது. இதை வெப்பன்ஸ் தான் மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்கன்னு சொல்லவும் அதுக்காக தான் டீமன்ஸ்க்கு இது அதிகமா தேவைப்படுது. பல வருஷங்களுக்கு முன்னாடி டீமன் ஹியூமன் சண்டை போட்டதுல டீமன்ஸ் இந்த மைத்ரல் மைனை கைப்பற்றிட்டாங்க. ஹியூமன்ஸ் அதை திரும்ப கைப்பற்ற எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனா அவங்களால முடியல. அந்த மைண்ட் ஹியூமன்ஸ் கண்ட்ரோல்ல இருந்தப்போ இந்த வில்லேஜ் எவ்வளவு பிஸியா இருந்ததுன்னு தெரிஞ்ச கடைசி ஜென்ரேஷன் நானா தான் இருப்பேன். பட் இப்போ இந்த லக்ஸ் வில்லேஜ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கதை என் கண்ணால பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மித்ரல் மைண்ட் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேபி நான் அங்க போலான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண பிளேஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த மித்ரல் மைனுக்கு போறான். அந்த டீமன்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோ டீமன் ஆர்மில இருந்தப்பா அந்த இடத்துலயே வேலை பார்த்திருப்பான். எனக்கு தெரிஞ்ச யாராச்சும் தான் இங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட நான் பேசி பார்க்கலாம். நான் டீமன் ஆர்மில இல்லங்கிறதுனால என்ன கைது பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஒரு பாக்ஸ்குள்ள மறைஞ்சு போறான். என்ன உள்ள வர்றது இவ்வளவு ஈஸியா இருக்கு, லார்ட் பாஸ்பரா ரொம்பவே செக்யூரிட்டி டைட்டா இருக்கணும்னு சொல்லுவாரு. இங்க என்னடா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பாக்குறான். ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ மைண்ட் குள்ள போறான். உள்ள போய் பார்த்தா எல்லாமே காலியா இருக்கு. அந்த இடத்துல வேலை பார்க்குற நாக்கர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல கூட்டமா நின்னுட்டு இருக்கு. அடான்ஸ், வெஸ்பர், கிளாம்பா, கிம்லெட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்குவோம். ஐ மாஸ்டர் டாரியல், இது கனவா நீங்க திரும்ப வந்துட்டீங்களா, உங்களை பார்த்தே எவ்வளவு நாள் ஆச்சு. நம்ம ஹீரோ போய் அதுங்கெல்லாம் கட்டி பிடிக்குதுங்க. நாங்க லைன் நினைக்கிறேன், எங்க தலையை தடவை கொடுங்க அப்படின்னு அதுங்க சொல்லுது. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் 4 மடங்கு எங்களை சப்ளைவை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அது எப்படி முடியும் அப்படின்னு அதுங்க சொல்லுவோம். யார் எப்படி முட்டாள்தனமா ஆர்டர் கொடுத்ததுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் பேர் ஏதோ ஃபேன்சியா இருந்துச்சு, புஷு புஷு, பார் புஷு, கார் புஷு அப்படின்னு அதுங்க யோசிச்சிருக்கோம். லார்ட் பாஸ்பரா தான் இந்த ஆர்டர் கொடுத்திருக்காரா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இந்த நாக்கர்ஸ் என்ன பண்ணிச்சுன்னு இதுங்களுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் டாரியல், நீங்க தான் எங்க பேர் சொல்லி கூப்பிடுவீங்க, எங்களை பெஸ்டா பாத்துக்கிட்டீங்க. நீங்க இல்லாம எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நாங்க நைட்டோட நைட்டா ஓடிடலாமான்னு யோசிக்கிறோம். இதுக்கு மேலேயே எங்களெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு அதுங்க அழுது. இந்த நாக்கர்ஸ்லாம் மித்ரல் மைண்ட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களை நினைச்ச பாவமா இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கவும். ஒரு சோல்ஜர்ஸ் கலெக்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். ஐயோ அவங்க என்ன பார்த்த ஆபத்தை அப்படின்னு நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிட்டுதான். என்ன இதை இத்தனோண்டு தான் கலெக்ட் பண்ணிருக்கீங்க, இந்த மைத்திரில் கண்டிப்பா பத்தாது, நீங்க எல்லாம் ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய லாய்க்கு இல்ல அப்படின்னு நம்ம திட்டவும். 4 ஜெனரல்ஸ்ல நான் இவனை பார்த்தது இல்லையா, ஒரு வேலை இவன் புதுசா இருக்குமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணிட்டு சொல்றதை செய்யறதுதான் அவங்க வேலை, என்னையவே கேள்வி கேட்கறீங்களா. லார்ட் பாஸ்பராவோட 4 ஜெனரல்ல ஒருத்தன், அண்ட் இது லார்ட் பாஸ்பராவோட ஆர்டர் தான், நான் என்ன சொல்றேன்னா அதை செய்யறதுதான் அவங்க வேலை அப்படின்னு நம்ம ஓவரா பேசுவோம். இதுக்கு மேலேயும் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நம்ம அடிக்குது. ஆமா இதுக்கு மேலேயும் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு எல்லா நாக்கர்ஸும் கத்த ஆரம்பிக்கவும். அதுங்க எல்லாத்தையும் கொல்லுங்க அப்படின்னு நம்ம ஆர்டர் கொடுக்குறான். இந்த நாக்கர்ஸ்லாம் கிராஃப்ட்ஸ்மேன் தான், அவங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியாது, நான் காம்படன்ஸ் கூட இவங்க ஃபைட் பண்றதே தப்பே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த சோல்ஜர்ஸ் வெல்ல கேஸ் பண்ண ஆரம்பிக்கவும் நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அந்த சோல்ஜரை நம்ம ஹீரோ தடுத்துட்டு அந்த நாக்கர்ஸை போய் காப்பாத்துறான். ஒரு உண்மையான டீமன் ஆர்மில இருக்கிற சோல்ஜர் நான் காம்படன்ஸ் அட்டாக் பண்ண மாட்டான். ஒரு சோல்ஜரா இருந்துட்டு எப்படி பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ யார்தான் நம்ம கேட்கவும். நான் ஒரு ஹியூமன் அட்வென்ச்சர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒழுங்கா பின்வாங்கிற இல்ல என்கிட்ட மோத வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது என்ன பேட் ஸ்மெல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்க இருந்த என் அன்று வேற காணும் அப்படின்னு ஒரு நாக்கர் சொல்லுது. இதானா அது, ஆனா என் மூஞ்சை இப்ப காமிக்க முடியாது, இந்த நாத்தத்தையோ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். பின்வாங்குறியா சண்டை போடுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு வெப்பன் இல்லாம உன்னால சண்டை போட முடியாது, உன்ன மாதிரி வீக்கான ஒருத்தன் நாக்கர்சியும் மித்ரல் மைனியும் திருட பாக்குறியா அப்படின்னு அந்த ஜெனரல் கேட்கவும். நான் ஒன்னும் வீக் இல்ல, இத்தனை வருஷமா உனக்காக கடுமையா உழைச்சிருக்காங்க, அண்ட் ஃபைட் பண்ண தெரியாத அவங்க கிட்ட சண்டை போடணும்னு நினைச்ச நீதான் வீக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நாக்கர்ஸை மட்டும் இல்ல அந்த ஹியூமனையும் சேர்த்து கொள்ளுங்க, அவங்க ரத்த வெள்ளத்துல மிதக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டீமன் சோல்ஜர்ஸையும் என்னால காயப்படுத்த முடியாது அப்படின்னு நாக்கர்ஸ் கிட்ட இருந்து அண்டர்வேரை வாங்கி இந்த ஸ்வாடோட கவர் அது கூட சேர்த்து சுத்தி வச்சிருந்தான். அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த சோல்ஜர்ஸ் ரெடி ஆகுறாங்க. மேஜிக் வச்சு அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோனோட ஆரவ கான்சென்ட்ரேட் பண்ணி ஈஸியா அவங்க கூட ஃபைட் பண்றாங்க. நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு நாக்கர்ஸ் போறாங்க. ஆனா நாக்கர்ஸ் அடி வாங்கி கீழே விழுறாங்க. டீமன் கிங் ஆர்மியோட சோல்ஜர்ஸ், உங்களோட மரியாதையை நீங்க மறந்துட்டீங்களா, எப்போல இருந்து நான் காம்படன்ஸா ஃபைட் பண்ண தெரியாத அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் சோல்ஜர்ஸ் தான் அமைதியாகிறாங்க. அவன் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றான். அவன் நம்ம எதிரி என்ன பண்ணாலும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அந்த நியூ ஜெனரல் வந்துட்டு எல்லாரும் ஒரே நேரத்துல அவனை அட்டாக் பண்ணுங்க, இதை எப்படி அவன் தப்பிக்கிறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த ஸ்பெல் வந்துட்டு குயிக்கா முடியுமோ அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். இந்த ஆர்டர்ல நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுனால யாரோட ஸ்பெல்லுமே நான் ஆக்டிவேட்டே ஆகல. எந்த ஸ்பெல் எவ்வளவு செகண்ட் கழிச்சு ஆக்டிவேட் ஆகும் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, எல்லா ஸ்பெல்லையும் இவன் மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கானா அப்படின்னு அந்த ஜெனரல் ஷாக் ஆகுறான். எர்த்கோல மாதிரி ஒன்னு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவோம். ஈஸியா நம்ம ஹீரோ அதை தடுக்கிறான். 100 பேரை எதிர்த்து அவன் ஒத்தாலா எப்படி சண்டை போடுறான் அப்படின்னு அந்த ஜெனரல் அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட் எடுத்துட்டு இது இப்ப ஜஸ்ட் 1-on-1 தான் அப்படின்னு நம்ம கழுத்துல கத்திய வைக்கவும். வெயிட் பண்ணு, நான் ஒன்னும் டீமன் கிங் ஆர்மில கிடையாது, ஒரு பார்ட்டில லார்ட் பார்பஷாவை மீட் பண்ணேன், நாங்க நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், மைண்ட்ஸ் அவர் ஏன் கண்ட்ரோல்ல விட்டுட்டாரு அவ்வளவுதான், நானும் ஒரு நான் காம்படன்ட் தான், என்ன அட்டாக் பண்ணாதான் நம்ம சொல்லவும். ஓ இப்ப மட்டும் நான் காம்படன்ட் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற, அப்ப நாகர்ஸ் அட்டாக் பண்ண ஆர்டர் கொடுத்தப்ப அது எங்க போச்சு, இந்த நாகர்ஸ்லாம் வா ஆளுங்க தானே, அவங்கள நீயே ப்ரொடெக்ட் பண்ணலன்னா எப்படி, இதை இப்பவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தலையை சொடத்தலையாக்கி விட்டுருதான். நீ திரும்ப போன அப்புறம் பதவியை ரிசைன் பண்ணிட்டான்னு சொல்ற, அந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு, என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ. சரி நம்ம அங்கிருந்து ஓடிடுதான். டீமன் சோல்ஜர்ஸோ இப்ப திரும்ப போயிருக்காங்க. மாஸ்டர் டாரியல் நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா டீமன் ஆர்மி கூட சண்டை போட்டிருக்கீங்களே, ஓகே தானு கேட்கவும். ஆக்சுவலி நான் ஒரு ஹியூமன் தான் நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க டென்ஷன் ஆகி அடுத்து ஸ்ட்ராங்கான ஆளுங்களை அனுப்புனாங்கன்னு கேட்கவும். கவலைப்படாதீங்க,
நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் யாஹூ அப்படின்னு நாக்கர்ஸ்லாம் ஹாப்பி ஆகுறாங்க. மித்ரல் மைனை நான் கேப்சர் பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும் என்னதுன்னு மேயர் ஷாக் ஆகுறாரு. அங்க இருக்கிற நாக்கர்ஸ் அதுங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நாக்கர்ஸ் அவர் கேட்கிறாரு. அதுங்க டேமன் சைட் ஆச்சேன்னு சொல்லவும் ப்ளீஸ் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி ஓகே, மித்ரல் மைனை நம்ம கேப்சர் பண்ணாத மத்த கில்டுக்கும் நான் மெசேஜ் அனுப்புறேன். அது இப்போ ஹியூமன்ஸ்க்கு சொந்தமாயிடுச்சு. நிறைய பீப்பிள் திரும்ப இந்த வில்லேஜ்க்கு வர அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. மித்ரல் மைன்ஸ் ஹியூமன் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் நாக்கர்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நிறைய ஆளுங்க இங்க வந்து லக்ஸ் வில்லேஜே இப்ப ரொம்பவும் பிஸி இடமா மாறிடுச்சு. இந்த வில்லேஜ் அழிஞ்சிரும் தான் நான் நினைச்சேன். ஆனா ஒன்னாலதான் இப்ப இது திரும்ப உருவாயிருக்கு. நம்ம தேங்க்ஸ் டாரியல் அப்படின்னு மேயர் சொல்லவும் மிஸ்டர் டாரியல் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். மல்லிகா கீழே விழ போகுவோம். மல்லிகா ஜாக்கிரதா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் படிக்கிறான். நீங்க என்ன மிஸ்ன்னு சொல்லாம மல்லிகான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கட்டி போடுச்சு. திரும்பவும் நம்ம ஹீரோவை நாக் அவுட் பண்றா. அச்சோ மிஸ்டர் டாரியல் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. பாஸ்பரா நீங்க தான் ரொம்பவே கிரேட், நீங்க ஒரு ஜீனியஸ் அப்படின்னு பரவ சொல்லவும் சூப்பரா பேசுற, உனக்கு இன்னும் நிறைய விஷயம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாஸ்பர்ஷா உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். ஆமா இது என்னதுன்னு வாக்கே பர்மிஷன் இல்லாம முதல்ல உள்ள வராத. சரி நீ இதுல அவ்வளவு ஆர்வமா இருக்கிறதுனால சொல்றேன். இது ஒரு மேஜிக் எக்ஸ்ப்ளோஷன் டிவைஸ். மித்ரல் மேஜிக் பவரை நல்லாவே அப்சர்வ் பண்ணுங்கிறதுனால அதை வச்சு நான் இதை கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல மேஜிக்கை ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படுற நேரத்துல ஒரு பாம் மாதிரி வெடிக்க வைக்கலாம். 4 ஜெனரல்ஸ்லயே இருக்கிறதுலே நான் தான் கிரேட்டஸ்ட்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படுமேன்னு கேட்கிறா. நான் சப்ளைவை 4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த டாரியல் தான் அதை எத்தனை நாள் ஹேண்டில் பண்ணா. ரொம்பவே கம்மியான சப்ளை தான் வந்திருக்கு. பட் இதுக்கப்புறம் நான் அதை பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் ஆக்சுவலி அதை பத்தி வந்துட்டு பேசதான் நான் இங்க வந்துறேன். நம்ம மித்ரல் மைன் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இப்போ அது ஹியூமன்ஸோட கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது பெரிய பிரச்சனையாச்சு நம்ம கேட்கறான். இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. வாமல ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் என்னையவே யார் குறை சொன்னது, அவங்கள அந்த டீமன் கிங்டம் விட்டு வெளியே அனுப்பிடுமே நம்ம சொல்லவும் ஆக்சுவலி அது டீமன் கிங் தான் அப்படின்னு சொல்றா. இப்போ பாஸ்பர்ஸா வந்து டீமன் கிங் போய் மீட் பண்றான். ஃபெஸ்டிவல் டைம்ல அலங்காரம்லாம் வேற லெவல்ல இருக்கும். மித்ரல்ல கிரியேட் ஆன ஜுவல்ஸ்லாம் போட்டுப்பாங்க உனக்கு தெரியுமா. ஆனா இப்போ என்னடா மித்ரல் நம்ம கையை விட்டு போயிருச்சாமே அப்படின்னு டீமன் கிங் கண்ணை திறக்கவும் கிராவிட்டி மேஜிக் மாதிரி ஒன்னு பார்பர்ஷாவை அமுக்குது. நீ உன்னோட அந்த பாம்லயே எல்லா மித்ரலையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. 4 மடங்கு சப்ளைவா இன்க்ரீஸ் பண்றது இம்பாசிபிள்னு உனக்கு தெரியாது. பாம்பை கிரியேட் பண்றதை ஸ்டாப் பண்ண நான் ஆல்ரெடி உன்ட்ட சொல்லியிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பெரிய முட்டாளை நான் பார்த்ததே இல்லை. சாரி கேளு, தப்பு பண்ணா சாரி கேட்கணும்ல அப்படின்னு டீமன் கிங் சொல்லவும் ஆனா அந்த நாக்கர்ஸ் தான் நம்ம சொல்ல வரவும் சாரி கேளு அப்படின்னு டீமன் கிங் சொல்லவும் பாஸ்பராக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு. சாரி என்ன மன்னிச்சிருங்க நம்ம சொல்லவும் உன்னை எப்படி அவன் முட்டாள்தனமா போக விட்டான். அவனை நீ கூட வச்சுக்கிட்டது தான் கரெக்ட். அவன் பேர் என்னது? டாரியல். அவன் ரொம்பவே கைண்ட் அண்ட் ஜீனியஸோ கூட. அவனை கூட வச்சுக்கிட்டதுனாலதான் அவங்க அப்பா ஒரு கிரேட் ஜெனரலா இருந்தாரு தெரியுமா. உன் மிஸ்டேக்ஸை திருத்திக்கிட்டு ஒழுங்கா இருக்க பாரு அப்படின்னு டீமன் கிங் அனுப்பி வைக்கிறான். டாரியல தான் நீ வெளியே அனுப்பிட்டியே, இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு டீமன் கிங் யோசிக்கிறான். டீமன் கிங் என்ன முட்டாள்னு சொன்னது கூட எனக்கு கவலை இல்ல. அவனோட பேரை டீமன் கிங் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகுறான். ஏன் நம்ம ஹீரோ ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம லக்ஸ் வில்லேஜ் இவ்வளவு பிஸியா இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். சில்ட்ரன்ஸ் இந்த வில்லேஜ்ல கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் சில்ட்ரன்ஸ் மட்டும் இல்ல என் ஹஸ்பண்டையும் நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் நீ ஒரு சூப்பரான ஒய்ஃபா இருப்பான்னு நினைக்கிறேன் மல்லிகா அப்படின்னு ஹீரோ சொல்லவும் நீங்களும் ஒரு சூப்பரான ஹஸ்பண்டா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க என்னோட அப்படின்னு சொல்ல வரவும் அங்க ஏதோ ஃபைட் நடந்துட்டு இருக்கு, நான் என்னன்னு போய் பாக்குறேன். நம்ம ஹீரோ கிளம்புறான். நைட் பெரிய விருந்து இருக்கு, மறக்காம சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றா. அவ என்கிட்ட அதை தான் கேட்க வந்தாலோ இல்ல நானா கற்பனை பண்ணிக்கிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். காஷிட்டா சண்டை போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ போய் ஸ்டாப் பண்றான். நம்ம வில்லேஜ்ல இருக்கிறவங்க ஃபேக் அட்வென்ச்சரர்ஸ் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும் நான் கேம்பிள் டவுன்ல இருந்து வந்திருக்கிற ஒரு பெரிய அட்வென்ச்சரர், என் பேரு ஃபிட்பேட்டன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். நம்ம ஹீரோவும் டாரியல்னு இன்ட்ரோடியூஸ் ஆகவும் நீ வரும் டி ரேங்க் தானே அப்படின்னு நம்ம பாக்குறான். மித்ரல் மைனை ரீகேப்சர் பண்ணது இங்க இருக்கிறவங்கன்னு சொன்னாங்க. சாதாரண டி ரேங்க் எப்படி பிடிச்சிங்கன்னு கேட்கவும் மேபி லக்கா இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். சரி இதுக்கப்புறம் மைண்ட்ஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் உங்க பழைய வேலையை பாருங்க, அப்புறம் அந்த குட்டி உதவாக்கரைய கண்ட்ரோல் பண்ணி வை அப்படின்னு சொல்லவும் நீ கேம்பிள் டவுன் சொன்னல, டெட் சிக்கல் மிஷினை நீங்க தானே எடுத்துக்க வேண்டியது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க டவுன்ல இருக்கவங்க தான் அதை கேப்சர் பண்ண போய் ஃபெயிலியர் ஆயிடுச்சாமே. உங்க டவுன்ல இருக்கிறவங்க அதை எஸ்கேப் ஆக விட்டதுனால அது இங்க வந்துச்சு தெரியுமா. ஆனா காஷிட்டா தான் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சான். ஒன்னு உதவாக்கற இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கரெக்டா சொன்னீங்க பிக் ப்ரோ. அப்புறம் என் பிக் ப்ரோ தான் அதை தனியாளா நின்று தோக்கடிச்சாரு. சோ நீ தான் உதவாக்கறன்னு காஷிட்டா சொல்லுவோம். என்னது இவன் தனியாளா நின்று அதை கொண்டுட்டானா அப்படின்னு ஃபிட்டாம ஆளுங்களும் ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா இவன் ஒரு ஏரங்க அட்வென்ச்சரர் போலியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தூக்கி கொண்டாடுறாங்க. ஃபிட்டோட பார்ட்டி தான் அந்த ஸ்னேக்கை மிஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது லேட்டா தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. காஷிட்டா ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு மல்லிகா கேட்கவும் என் பிக் ப்ரோவை பார்த்து ஃபிட்பிட்னு ஒருத்தன் தப்பா பேசினா நான் எப்படி சும்மா இருப்பேன் நம்ம சொல்லவும் அதை பத்தி தப்பா பேசினவன் வாழவே தகுதி இல்லாதவன், அவன் கதையை இப்பவே முடிக்கிறேன் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு நிக்கிறா. அட்வென்ச்சரர்ஸ்னாலே ரேங்கை வச்சு தான் ஒருத்தங்க ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணுவாங்கன்னு அவங்க அப்பா சொல்லவும் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. அவன் என்ன தைரியம் தான் என் ஹஸ்பண்ட் டாரியல பத்தி தப்பா பேசியிருப்பான், அவனை சும்மா விட மாட்டா அப்படின்னு மல்லிகா சொல்லிட்டு ஐ மீன் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்னு சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து ஓடிடுதா. என்னது ஹஸ்பண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ என் கூட வந்து சரக்கடிங்க மேயர் நீங்களும் தான், நம்ம வில்லேஜ் பரிசானதுக்கு தானே இந்த பார்ட்டியை அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியா சார், அதுக்காகவா இந்த பார்ட்டி நம்ம ஹீரோ கேட்கவும் என்னது சாரா என் பொண்ணு நல்லா பாத்துக்கோங்க மருமகனி அப்படின்னு அவர் சொல்றாரு. போதும் நிறுத்துங்க, பிக் ப்ரோவை கல்யாணம் பண்ண போறது நான் தான் அப்படின்னு காசிட்டா கொடுத்துட்டு வளருதான். சென்டர் கில்ல இருந்து ஒரு பெரிய ஆள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த நாக்கர்ஸ் கூட நான் பேச்சுவார்த்தை நடத்த ட்ரை பண்ணேன், ஆனா அதுங்க உங்க பேச்சு தவிர்த்து யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. மத்த ஹியூமன்ஸ் அதுங்க நம்பல, உங்களை மட்டும் எப்படி நம்பதுன்னு கேட்கவும் கொடுமைப்படுத்துற டீமன் ஸ்டேட் நாக்கர்ஸ் நான் காப்பாத்தினா அதனால இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நான் பேச்சுவார்த்தை நடத்த நீங்க இன்டர்மீடியேட்டா கூட வரீங்களான்னு அவர் கேட்கிறாரு. ஒருவேளை ஹெல்ப் அதுங்க ஒத்துக்கலாம் நம்ம ஹீரோ
ஹீரோ கேட்கவும் மைண்ட்ஸை பத்தி அதுங்களுக்கு தான் தெரியும். சோ நாக்கர்ஸ் ஹெல்ப் கண்டிப்பா நமக்கு தேவை அப்படின்னு அவர் சொல்லவும் சரி நம்ம ஹீரோவும் போயிட்டு இவர் என்ன சொல்ல வராருன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்களேன் அப்படின்னு நாக்கர்ஸ் சொல்லவும் சரி நாங்க கேட்கறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பேச்சுவார்த்தையை அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு எந்த வேலையும் இல்ல. அதோ ஏ ரேங்க் நிக்கிறான்ப்பா அப்படின்னு ஃபிட்டோட ஆளுங்க கலாய்க்கிறாங்க. கில்ட் மாஸ்டருக்கு பாடி கார்டா நாங்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். நாக்கர்ஸ் மை ஃப்ரெண்ட் திரும்ப எங்க கிட்டே வந்துருங்க, டீமன் லார்ட் உங்களை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. இது தெரிஞ்ச வாய்ஸ் ஆச்சு நம்ம ஹீரோ போறான். ஒரு ஹியூமன் அட்வென்ச்சரர் வரான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வச்சு தடுத்துட்டு ஹியூமன் நாங்க ஒண்ணு சண்டை போட்டதுக்காக வரல, சீக்கிரம் நீங்க எல்லாம் திரும்ப போயிருங்க அப்படின்னு நம்ம சோல்ஜர்ஸ் அனுப்பியிருக்கான். ரிசல்ட் இதை நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம ஹீரோ வாய்ஸை கேட்ட உடனே டாரியல் அப்படின்னு சொல்லி அவன் கட்டுப்படுறான். நீ இல்லாம நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம சொல்லுவோம். ஹக் பண்றது இப்படிதான் இருக்குங்கிறதையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எப்படி இருக்கேன்னு கேட்கவும் நல்லா இருக்கேன், சரி நீ எப்படி இருக்க, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ரீசெட் கேட்கறான். நான் இவன்ட்ட எதுல இருந்து ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அமைதியா இருக்கவும் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு தெரியாம நான் உன்னை கலாச்சதுனால நீ மேல கோவமா இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கவும் இல்ல ரீசெட் நான் ஒன்னும் கோவமாலாம் மேல இல்ல, அது ஒன்னும் ஓ தப்பு கிடையாது, நீ ஏன் கவலைப்படுற, சொல்லி நான் ஒரு ஹியூமன் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். இந்த சீக்ரெட் நமக்குள்ளேயே இருக்கட்டும், சரி நீ எப்படி இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும் நான் இங்க வந்தது காரணமே ஓன் தப்பு தான், நீ இருக்கும்போது எல்லாத்தையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த, நீ இல்லாததுக்கு அப்புறமா அந்த முட்டா பையன் எல்லாத்தையும் ரொம்ப மோசமாக்கிட்டு இருக்க. ஹையர் ஆபீசர்ல இருந்து லோயர் ஆபீசர் வரைக்கும் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. டீமன் கிங்கே அவனை கூப்பிட்டு திட்ட லெவலுக்கு ஆயிடுச்சு. இந்த மித்ரல் மைனை ஹேண்டில் பண்றதுக்கு டீமன் கிங் தான் என்ன இங்க அனுப்பி விட்டாரு. நாக்கர் செய்யறவால தான் டீமன் ஆர்மியோட ஃபவுண்டேஷனே அப்படின்னு ரிசர்ச் சொல்லவும் ரிசர்ச் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டா நம்ம ஹீரோ பாக்குறான். ரொம்பவும் டீமன் ஆர்மிக்கே வந்துறேன் நம்ம கேட்கவும் முடியாது, நான் ஒரு ஹியூமன் அவன் சொல்லவும் நான் அதை சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு தான் வந்துறேன்பான் ரிசர்ச் கேட்கறான். டாப் ஆபீசர் சேர்ந்து தான் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லவும் எல்லாரும் அப்படி இல்ல, டொரையோ நீ திரும்ப வரணும்னு ஆசைப்பட்டு உன்னை தேடிட்டு இருக்காங்க, அது போக நீ ஹியூமனோ டீமனோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, என்ன இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு, சோ திரும்பி வந்துறேன்னு கேட்கவும் சாரி ரிசர்ச் என்னை ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமா நான் எங்க போகன்னு தெரியாம இருந்தேன், என்னை பார்த்துக்கிட்ட மக்களுக்கு நான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே ஒன்னு நான் கைது பண்ணியாச்சு, திரும்ப ஆர்மிக்கு கூட்டிட்டு போவேன், எங்களுக்கு தேவை திரும்ப வா ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்லவும் என்னால திரும்ப வர முடியாதானா, மித்ரல நீ காசு கொடுத்து வாங்க ரெடியா இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு சென்ட்ரல் கில் மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போறான். எனது டீமன்ஸ் கிட்ட மித்ரல விற்கணுமா அப்படின்னு ஒரு ஷாக் ஆகவும் டீமன் ரெப்ரஸன்டேட்டிவாக தான் இந்த டீமன் இங்க வந்திருக்கான். டீமன்ஸ்க்கு மித்ரல் ரொம்பவே பேசிக்கான ஒரு தேவை, டீமன் ஆர்மி அதை எடுக்க வரும், ஹியூமன்ஸோ போய் ஃபைட் பண்ணுவாங்க, சோ ரெண்டு சைடும் இழப்புகள் அதிகமா தான் இருக்கும், பதிலுக்கு நம்ம காசை வாங்கிட்டு அவங்களுக்கு சப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாபம் இருக்கும், அது போக நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, நம்ம மார்க்கெட் பிரைஸை விட 4 மடங்கு அதிகமான பிரைஸ்க்கு தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவும் அவ்வளவு விலையான் கில் மாஸ்டர் கேட்கவும் ஆனா நாங்க அதை வாங்குறதுக்கு ரெடி தான், நீங்க இந்த டீலுக்கு ஓகேவா அப்படின்னு ரீசெட் கேட்கறான். முடியாது, மித்ரல் மைனை விட்டு கொடுத்தது உங்களோட தப்பு, அது போக டீமன்ஸ் கிட்ட டீலிங் வச்சுக்கிடுவோம் நினைச்சியா அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போகவும் டக்குன்னு நம்ம ஹீரோ போய் தடுக்கிறான். இதுல யார் ரத்தமோ சிந்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த டீலையே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு டி ரேங்க் நீ என்ன எதிர்த்து பேசுறியா, இல்ல டீமன்ஸ் கூட எல்லாம் நம்ம நெகோசியேட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லவும் ஏன் நான் ஏன்னு கேட்டது நீ சொன்ன ஐடியாக்காக இல்ல, நான் உன்னை பாடி கார்டா தான் கூட்டிட்டு வந்தேன், நீ எதுக்காக இதுல தலையிட்ட, உனக்கு தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சென்டர் கில் மாஸ்டர் சொல்லிட்டு நம்ம டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணலாம்னு அவர் சொல்றாரு. டீமன் ரிஸ்க் எடுத்து தனியாலாம் இங்க வந்திருக்கான், அதுக்காகவே இவனை நம்ம மதிக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மித்ரல் சப்ளை பண்றதுக்கு அந்த கில் மாஸ்டர் ஓகே சொல்றாரு. மித்ரல் ப்ராப்ளமும் முடிச்சது, நாகர்ஸ் கிட்டே மன்னிப்பு கேட்டுட்டேன், ரொம்பவே தேங்க்ஸ் டாரியல் அப்படின்னு அவன் சொல்லவும் ஹியூமன்ஸ் டீமன்ஸ் ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம் தான், லார்ட் கிராண்ட் பஜா நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் அவர் தான் எடுத்து வளர்த்தாரு, இல்லைன்னா நான் அப்பவே இறந்து போயிருப்பேன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாதிரி எல்லா ஹியூமன் டீமன்ஸும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கலெக்ட் பண்ண மித்ரல வெப்பனா மாத்த ஒரு ஸ்மித் ஒர்க் ஷாப் ரெடி பண்ணு, இந்த ஊர்ல ஆல்ரெடி ஒன்னு இருக்கு அப்படின்னு அந்த சென்ட்ரல் கில் மாஸ்டர் அனுப்பி வைக்கிறாரு. பார்த்தா கேம்பல் டவுன்ல இருந்த அந்த ஆளுங்க ஆல்ரெடி ஸ்மித்தை கூட்டிட்டு வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மித் ஒர்க் ஷாப்ல இவங்க என்ன பண்றாங்க, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். ஒரு ஹெல்ப் தேங்க்ஸ் பா, எங்க கிட்ட மத்த எல்லாத்தையும் விட்டுரு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பிட் சொல்றான். ஆனா மிஸ்டர் பெஸ்ட் என்னதான் இதை பண்ண சொன்னார் நம்ம ஹீரோ கேட்கணும். உன்ன மாதிரி டி ரேங்க் ஆளுங்கெல்லாம் எனக்கு சமைச்சு சாப்பாடு போடுறதுக்கு தான் லைக், டி ரேங்க்ல இருக்கிற நீ பி ரேங்க்ல இருக்கிற என்னோட பிளான்ல தலையிடாத அப்படின்னு சொல்லி ஃபிட் சொல்றான். மித்ரல் மைன்ல ரொம்பவே ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும், கேம்பல் டவுன்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு அது வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த மேயர் சொல்லவும் அவங்களோட கார்டு வேலையும் என்னால தான் இறந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு மல்லிகா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கப்போ ஒரு வயசான மேல கை வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லவும் அவன் செத்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஆல்ரெடி இவன் செத்து கிடக்குறான். ஓ இல்ல இவன் இன்னும் சாகல, அது ஜஸ்ட் டொமேட்டோ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஏமா மேல கை வச்சதுக்குலாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கியே, அதுக்கு தான் இந்த பொடி பைய அட்வென்ச்சரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்கவும் என்ன தைரியம் இருந்தா டாரியில பத்தி தப்பா பேசுவீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. அவன் மொக்க ஸ்வாட பார்த்தாலே தெரியுது அவன் எந்த லெவலுக்கு வீக்கா இருப்பான்னு. நல்ல அட்வென்ச்சரர்ஸ் இந்த மாதிரி பிளேட வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லவும் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங் தான், ஒரு பெரிய மான்ஸ்டர் டெட் சைக்கிளே அவர்லாம் கொண்டிருக்காரு அப்படின்னு மல்லிகா சொல்லவும் இந்த டல்லான பிளேட வச்சா அப்படின்னு அவர் கேட்டுட்டு உன் கையை கொண்டா நம்ம ஹீரோட ஆரா டைப்பை செக் பண்ணி பார்த்தா என்னது உனக்கு 4 பவர் இருக்கா, அதுவும் எல்லாமே மேக்ஸிமம் லெவல்ல இருக்கு, யாருப்பா நீ இவ்வளவு பவரை வச்சிருக்க, நான் ஒரு மித்ரல் ஸ்மித் தான், எங்க மித்ரல் இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் அங்க வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஓல்ட் மேன் ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. என்னது மிஸ்டர் ஸ்மித்தா, அப்பா மித்ரல் ஸ்மித் மிஸ்டர் ஸ்மித்னு யாரையாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு மல்லிகா கேட்கவும் என்னமா டங் ட்விஸ்டர் மாதிரி ஏதோ சொல்றேன்னு அவர் கேட்கிறாரு. நான் உண்மையதான் சொல்றேன்னு அவர் கில்ட் கார்டை காமிக்கிறாரு. ஓ நீங்க சென்ட்ரல் கில்ட்ல இருந்து வந்திருக்கீங்களா, ஆனா கேம்பல் டவுன்ல இருக்கிறவங்க அதை ஆல்ரெடி ஆக்கிரமிச்சிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்லவும் ரேங்க் லோ ரேங்க் நான் சொன்னது நம்ம ஹீரோ சொல்றான்.
ஒரு பேச்சுவார்த்தை கூட அவன்கிட்ட உனக்கு நடத்தி தரலையா? பேச்சுவார்த்தைனா எப்படி இருக்கணும்னு நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் அவன் கால விழாத குறையா கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. மித்ரல்ல மட்டும் நான் தொடலின என் கட்ட வேகாதுப்பா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சப்போம். அவனும் சரி என்ன விடுங்கன்னு சொல்றான். மிஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க அந்த ஸ்மித் ஒர்க் ஷாப் குள்ள போறாங்க. மித்ரல பார்த்து அந்த ஸ்மித் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற ஒருத்தன் மித்ரல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க யாருக்குமே இதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியல. இது ஓவர் ஹீட்டாவா ஆகக்கூடாது, கம்மியான ஹீட்லயும் இருக்கக்கூடாது. இதோ கரெக்டா இந்த கலர்ல இருக்கணும். ஒவ்வொரு பீஸ்லயும் வேற வேற இடத்துல ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கும். சோ அது என்ன வெப்பனா இருக்குங்கிறத அந்த மித்ரல் தான் டிசைட் பண்ணும். சோ பெரியர் டெக்னிக் அப்படின்னு சொல்லி அவன் அது ஒரு அடி எடுத்தவனே அது ஒரு பெரிய மித்ரல் ஸ்வாடா மாறுது. அட இது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். உன்னோட ஆறாவதுல செலுத்து அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோவோ செலுத்தினா அதுல டிஃபரெண்டா லைட்ல அறியுது. மித்ரல்ல ஆறாவது செலுத்தினா அதோட எபிலிட்டியே வேற மாதிரி இருக்கும். இப்போ இதை வச்சு இதை கட் பண்ணுன்னு சொல்லவும் ஏதோ வெண்ணையை கட் பண்ற மாதிரி என்னால ஈஸியா இதை கட் பண்ண முடியுது. நம்ம ஹீரோ பாக்குறான். ஐயா உங்க திறமை தெரியாம தப்பா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கும் ஸ்வாட் செஞ்சு தாங்க அப்படின்னு ஃபிட் வந்து நிக்கவும் என்னமா ஹை ரேங்க் லோ ரேங்க்னு பேசுவா ரேங்க்கு இப்படி வந்து கெஞ்சிரியா வைக்கமா இல்ல அப்படின்னு அவர் அனுப்பி விட்டுறாரு. அந்த ஸ்மித் பண்ணதுக்கும் ஃபிட் நம்ம ஹீரோ மேலதான் டென்ஷன் ஆகிறான். இது ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட சொல்லவும் சரி அந்த ஸ்வாட திருப்பி தந்துரு. இந்த ஸ்வாட் ஒன்னும் உனக்கானது இல்ல, என்னோட கனவே நான் ஒரு மித்ரலை யூஸ் பண்ணி ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணணும். ஸ்வாட் ஸ்பியர் ஆக்ஸ் இந்த மாதிரி இல்லாம ஒரு புது வகையான வெப்பனா அது இருக்கணும். உனக்கான வெப்பனை நான் டிசைட் பண்ணிட்டேன், என் கூடவே இருந்தா அப்படின்னு அவர் சொல்லவும் சரி நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க வெப்பனை கிரியேட் பண்ண உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் தேவையில்ல, ஃபிட்ட வர நீங்க டென்ஷன் ஆக்கி விட்டுட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ கவலைப்படாத நைஸா ஒரு மித்ரல ஆட்டையை போட்டு வந்துட்டேன், என்கிட்டயே ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு அப்படின்னு அவர் காமிக்கிறாரு. எத்தனால் ஃபர்னஸா இது உண்மையிலேயே சூப்பர் தான். ஆனால் மேஜிக்கை யூஸ் பண்ணி தானே இதை கிரியேட் பண்ண முடியும் நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா மேஜிக்கோட ஹீட்டை வச்சு தான் இதை கிரியேட் பண்ண முடியும், ஆனா அதுக்கு தான் நம்ம கிட்ட ஆள் இல்லை அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோ ரீசெட் அங்கே கூட்டிட்டு வரான். என் கம்யூனிகேஷன் டிவைஸ் நல்லபடியா வேலை செய்தில்ல, இந்த பக்கமா எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு அதான் ஈஸியா வந்துட்டேன் அப்படின்னு ரீசெட் சொல்றான். உன்னை மட்டும் தான் என்னால எப்பவுமே நம்பி இருக்க முடியும் ரீசெட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பிக் ப்ரோ அப்படின்னு நான் உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கிறேன்னு அப்படின்னு காஜிட்டா இதை பார்த்துட்டு வருத்தப்படுறான். நீ தான் டாரியல் சொன்ன அந்த டீமன் ஃப்ரெண்டா? ஹியூமன் வெப்பனை மேக் பண்றதுக்கு ஒரு டீமன் ஹெல்ப் பண்ணதா இது நாள் வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. நீ செஞ்சதுக்கு நான் உனக்கு நன்றி கடனா இதை செய்யணும்னு நினைக்கிறேன். டாரியல் தான் மித்ரல் மைனியை இந்த ஹியூமன்ஸ் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததா சென்ட்ரல் கில்ட் சொன்னாங்க. என் லைஃபை மித்ரலையோ அதை அடிக்கிற சவுண்டையோ கேட்க மாட்டேன்னு திரும்ப நான் நினைச்சேன். ஆனா இப்போ அது ஒன்னாலதான் பாசிபிளா இருக்கு. ஸோ உனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வெப்பனை நான் கிரியேட் பண்ணி தரேன். கண்டிப்பா அது ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனா இருக்கும். உன்னோட 4 டைப்ஸ் ஆஃப் ஆராவையும் நீ அதில் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். உன் வெப்பனை பார்க்க தயாராரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாரு. நான் எதுவும் ஹெல்ப் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு போய் சரக்கு எடுத்துட்டு வான்னு அவர் சொல்றாரு. ஹே டி ரேங்க் இங்க வா, உன்ட்ட கொஞ்சம் பேசணும். நடக்கிறதுல உனக்கு ஓகே தானா? நீ தான் அந்த மித்ரல் மென்னா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்க, ஆனா சென்ட்ரல் கில்ட் அதை ஆக்கிரமிச்சு அவங்க லாபம் பார்த்துக்கிட்ட ட்ரை பண்றாங்க. உன்னோட லக்ஸ் வில்லேஜ்க்கு ப்ராஃபிட் பெருசா எதுவுமே கிடைக்கல. நீயும் நானும் சேர்ந்து அதை கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம். கேம்பல் டவுனும் நம்மளும் ஒண்ணு சேர்ந்தோம்னா நம்மள யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ஃபிட் சொல்லவோ தேவனா நீ மேயர் கிட்ட போய் பேசு. எல்லார்கிட்டயும் மோசமா நடந்துகிட்ட ஒரு பர்சன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவன் கிளவுஸை கழட்டி நம்ம ஹீரோ மேல போட்டு அதை எடுன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவை எடுத்து கொடுக்குறான். நாளைக்கு காலையில வில்லேஜ் ஸ்கொயர்ல காத்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் ஒன்னு ஃபைட்டுக்கு கூப்பிட்டுருக்கா, நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கிளவுஸை கழட்டி போட்டது ஹியூமன்ஸ் ஃபைட்டுக்கு கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவரு சாதாரண டி ரேங்க் தான், அவன் ஒரு பி ரேங்க். அது போக இந்த மாதிரி டுவெல்க்கு அவங்க கூப்பிடுறது இந்த மாதிரி ஃபைட்ல அவங்க ஆப்போனன்ட்ட கொலை பண்ணா கூட அது ஒரு கிரைமாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மைனை விட இவன் உயிர் தான் நமக்கு முக்கியம் மேயர் சொல்லுவோம். ஆமா மைன் இல்லாமே நம்ம இத்தனை நாள் சமாளிச்சுட்டு இருந்தோம். பிக் ப்ரோவோட உயிர் தான் முக்கியம் காசிட்டா சொல்றான். என்னால இவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது, இல்ல நான் ஃபைட் பண்றேன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். டாரியல் மித்ரல் வெப்பனை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாவா அப்படின்னு அந்த ஸ்மித் கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் நைட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு மல்லிகா வந்து டீ கொடுக்குறா. கண்டிப்பா நீங்க அவங்க கூட ஃபைட் பண்ணதான் போறீங்களான்னு மல்லிகா கேட்கவும் ஆமா எல்லாரும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சோ அதுக்காக தான் நான் மெயினா ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் சரி நீங்க வின் பண்ண அப்புறமா உங்க ஃபேவரட் ஸ்டூவை நான் செஞ்சு வச்சிருப்பேன், கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. நம்ம ஹீரோவை பிராக்டிஸ் முடிச்சுட்டு இப்போ அடுத்த நாள் ஃபைட்டுக்கு போறான். போல மாதிரி பயந்தோடாம வந்திருக்க, பட் இருந்தாலும் நீ கண்டிப்பா தோத்துருவேன், நான் என் கிட்டயும் மித்ரல் வெப்பன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோ அவன் வெப்பன் எடுக்கிறான், ஒரு சாதாரண நைஃபா அப்படின்னு நம்ம சிரிக்கவும் சரண்டர் ஆயிட்டாலோ முடியலன்னாலும் நீங்க தோத்து போயிருவீங்க, சண்டை ரொம்ப சீரியஸானா நான் தடுத்துருவேன் அப்படின்னு மேயர் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எல்லாரும் நம்பிக்கையும் நான் வீண் போக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடியா இருக்கா, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு மேயர் சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஹீரோட ஆர்மர் பிரேக் ஆகுது, நீ அதை பாக்கலையா? அப்புறம் எப்படி அட்டாக்ஸ் தடுக்க போற அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். ஹீரோ பிளேடு எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதை வச்சுதான் இவன் அட்டாக் பண்றான் நம்ம புரிஞ்சுக்கிட்டான். ஹிட்டோட மித்ரல் ஷீல்டையே நம்ம ஹீரோ அசால்ட்டா கட் பண்றான். அது ரெண்டுமே மித்ரல் தானே, அப்புறம் எப்படி அவர் அசால்ட்டா அதை கட் பண்ணாரு அப்படின்னு காசிட்டா கேட்கவும் என் ஹெர்மிஸ் ஸ்வாட் ஒன்னும் சாதாரண மித்ரல் வெப்பன் கிடையாது, அவனோட ஆரவை யூஸ் பண்ணி அதோட ஷேப்பை எப்படினாலும் சேஞ்ச் பண்ண முடியாது, லிமிட்டே கிடையாது, தாரியில இப்ப யாராலையுமே தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அந்த ஸ்மித் சொல்றாரு. உன் ஸ்வாட் உடஞ்சிட்டு ஒழுங்கா பின் வாங்கிரு அப்படின்னு மேயர் சொல்லுவோம். இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்மித் கிரியேட் பண்ண அந்த வெப்பன் அவன் எடுக்கிறான். உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா, உன்னாலதான் என் வேலை போச்சு மரியாதை போச்சு அப்படின்னு ஃபிட் கட்டிட்டு இருக்கோம். அப்படின்னா இதுக்கு மேலேயும் நான் பின் வாங்க போறதில்ல அப்படின்னு ஹீரோ ஒரு ரோப் மாதிரி மாத்தி அந்த ஸ்வாட பிரேக் பண்ணி அவனையும் சேர்த்து அடிக்கிறான். ஃபிட் ரொம்ப தூரம் தள்ளி பறந்து போய் வளரான். பிக் ப்ரோ ஜெயிச்சிட்டாரே அப்படின்னு காசிட்டாவும் மத்தவங்களும் ஹாப்பி ஆகுறாங்க. நைட்டு தூங்காம ட்ரைனிங் எடுத்ததுனால நம்ம ஹீரோ கொஞ்சம் டயர்டா இருக்கான். நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்னு மல்லிகா சொல்றா. சாரி அவன் இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, டபுள் டவுன் கில்ட் கிட்ட சொல்லி அவனுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க பனிஷ்மெண்ட் நான் டிசைட் பண்ணலாமா நம்ம ஹீரோ கேட்கறா.
சரின்னு அவர் சொல்லவும் ஃபைட் பண்ணப்போ டேமேஜ் ஆன வீடு அவனையே சரி பண்ண சொல்லுங்க போதும். அவங்க வில்லேஜ்க்கு அவன் பெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சான். சோ அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் டாரியல் உங்களால மைண்ட் கிடைச்சது மட்டும் இல்ல, நாக்கர்ஸ் டீமன்ஸ் பிரச்சனை ரெண்டுமே முடிஞ்சது. நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க சென்ட்ரல் கில்ல வந்து ஜாயின் பண்றீங்களான்னு அவர் கேட்கவும் மல்லிகா கொஞ்சம் சோகமாகறா. கில்ல ஜாயின் பண்றது ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இன்னும் வெளியே இருக்கு. நான் நிறைய விஷயங்கள் அங்க போனா தெரிஞ்சுக்கிடலாம். அண்ட் என்னோட பேரண்ட்ஸ் பத்தியும் நான் விசாரிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் மல்லிகா அங்க வந்து உட்கார்றா. காசிட்டா இது பெரிய ரூம் தானே, தள்ளி உட்கார்றா அப்படின்னு தப்பான இடத்துல நம்ம ஹீரோ கை வச்சிருந்தா. போச்சு சும்மாவே வா, செம டென்ஷனான கேரக்டர், ஒரு வளைவா டென்ஷனாக ஏதாச்சும் பண்ணிப்பாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துட்டே இருக்கான். பயத்துல நம்ம ஹீரோவோட கை மூவ் ஆக மாட்டேங்குது. ஐயோ என் கையே வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். மிஸ்டர் டாரியல் அப்படின்னு சொல்லவும் அவ்வளவுதான் போச்சு நான் செத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். மிஸ்டர் டாரியல் நீங்க சென்டர் கில்டுக்கு போக போறீங்க தானே, உங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு. ஸோ அது வரை உங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். உங்களை மாதிரி ஒரு அமேசிங்கான ஆளை நான் பார்த்ததே இல்லை. உங்களால தான் அந்த லக்ஸ் வில்லேஜ் இவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. எல்லாரோட முகத்திலேயும் சந்தோஷத்தை பார்க்க முடியுது. அண்ட் எனக்குள்ளேயும் உங்களால தான் ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்ஸ் ஏற்படுது. நீங்க எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பா நான் உங்களுக்காக சேர் பண்ணுவேன். ஸோ சென்டர் கில்ல போய் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு மல்லிகா சொல்லவும் உன்னோட ஃபீலிங்ஸை நீ மறைச்சிட்டு ஸ்மைல் பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு நான் அங்க போக போறது இல்ல, சென்டர் கில்ட் ஆஃபரை டிக்ளைன் பண்றதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தேவையான பையனை பாத்துக்கிட்டது நீங்க தான், அதனால நான் இங்கே தான் இருந்துக்கிட போறேன். அண்ட் உன்னோட டேஸ்டான சாப்பாடையும் நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஹீரோ போகலன்னு கேட்கவும் மல்லிகா கண்ல இருந்து தண்ணியா வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அவளை பிடிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இங்க இருக்கிறதுக்கான இன்னொரு ரீசனும் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ டீமன் கிங் இருக்கிற அந்த கேஸ்ல காமிக்கிறாங்க. கிராண்ட் பஜா அவனோட பையனான பாஸ்பராவை கூப்பிட்டு விட்டுருக்கான். அப்பா என்ன விஷயம் நம்ம போய் கேட்கவும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ரீஹபிலிட்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹீரோவால ஏற்பட்ட என் காயம் இன்னும் ஆறல. இது பண்றது மூலியமா அது கொஞ்சம் ஃபாஸ்டா ஹீலிங் ஆகும். சரி உள்ளவா அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. ஒரு ஜெனரல் சாபம் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கவும் நல்லா போகுதுன்னு அவன் சொல்றான். டாரியல் என்ன சொல்றானோ அதை கரெக்டா கேளு சரியா. நான் ரிட்டையர் ஆக போறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ஒரு ஜெனரல்ஸ்லயே நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டா இருந்தேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷனா நீங்க எல்லாரும் வந்தப்போ டாரியல் தான் அவங்க எல்லாரையும் கரெக்டா பாத்துக்கிட்டான். அந்த நம்பிக்கையில தான் மத்த எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பியா இருந்தாங்க. என்னோட ஜெனரல் பொசிஷன் நான் உங்ககிட்ட கொடுத்தப்ப என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம அப்பா கேட்குவோம். ஞாபகம் இருக்கு, டாரியலை என் லைஃப்ல மீட் பண்ணது ஒரு பெரிய லக்கியான விஷயம். என்னோட ட்ரெஷரை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நல்லபடியா பாத்துக்கோன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும் டாரியல் எப்படி இருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா கேட்குவோம். அவன் அப்படியே ஷாக் ஆகி அமைதியா இருக்கான். நீ அவனுக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்கலையும் கேட்குவோம். இல்ல நான் அவனை நல்லபடியா தான் பாத்துக்கிட்டேன், எல்லாம் நல்லபடியா தான் போகுதுன்னு நம்ம சொல்லவும் கிராண்ட் அப்படியே செம டென்ஷன் ஆகி டேபிள்ல தூக்கி அவன் மேல ஆடிக்கிறான். அப்பா ஏன் அப்படின்னு சொல்லி பாஸ்பரா கேட்கவும் என்ன பார்த்தா உனக்கு நம்ம முட்டாள் மாதிரி தெரியுதா, நிறைய டீமன்ஸ் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பண்ற தப்பு எல்லாத்தையும் அவங்க என்ன சரி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. என் பொக்கிஷம் டாரியல நீ தொலைச்சிட்டு நிக்கிற, உடனே அவனை திரும்ப கூட்டிட்டு வா, இல்லைன்னா நீ 4 ஜெனரல்ஸ்லயே இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லவும் 4 ஜெனரல்ஸ்ல நான் இருக்கேன், அவன் ஒன்னும் அவசியம் இல்ல. என் எபிலிட்டியை யூஸ் பண்ணி எப்படி சக்சஸ் ஆகணும்னு எனக்கு தெரியும். உங்க பையன் தான் கிரேட்னு எல்லாரும் சொல்லி ஒரு நாள் நீங்க கேட்கதா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பவும் இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருந்தா நல்லா இருக்கும். டாரியல் இப்ப நீ எப்படி இருக்க அப்படின்னு கிராண்ட் பஜா கொஞ்சம் வருத்தப்படுறான். இந்த பொண்ணு நார்மலா இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளே, எப்பவும் சுறுசுறுப்பா வேலை பார்ப்பாளே அப்படின்னு மல்லிகாவோட ரூம்ல போய் அவங்க அம்மா பாக்குறாங்க. ஹீரோவா அவ்வளவு ஒன்னா ஒரே பெட்ல படுத்துருக்கிறவங்க பார்த்துட்டு அமைதியா போயிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவா அவ்வளோ கீழே இருந்துச்சு வராங்க. வரும்போதே நம்ம ஹீரோ தடிக்கி விழுந்திருக்கான். என்னாச்சு டாரியல் நைட்டு தூங்கலையே, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அவங்க அப்பா கேட்கவும் ஒன்னொல்லையே நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நேற்று சானால குளிச்சது நல்லா இருந்ததோ, நாளைக்கு நம்மளும் சேர்ந்து குளிப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மல்லிகா கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்னோட ரிலேஷன்ஷிப் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் மல்லிகாவும் 18+ இருந்தது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை மேயருக்கு இது தெரிஞ்சிருக்குமோ, அவர் என்ன நினைப்பாரு, அவர் என்னையதான் பாக்குறாரு, ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே டாரியல் சில கிளிப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, நீ அந்த ரெக்வஸ்ட்டை ஏத்துக்கிறதையும் அவர் கேட்கவும் ஓகே பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் டாரியல் இந்த துணியை காயப்பட ஹெல்ப் பண்ணுங்களேன்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு அவங்க சொல்லவோ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இதுக்கு மேலேயும் நேற்று நடந்ததை பத்தி நான் பேசாம அமைதியா இருக்க முடியாது. நான் அவங்க கிட்ட போய் டைரக்டா கேட்டுட்டுமா, நான் பயப்படாம டைரக்டா அவங்ககிட்ட போய் உங்க பொண்ணு எனக்கு தாங்கன்னு கேட்கவா. ஆமா அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கவோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இங்க வா அப்படின்னு மேயர் கூப்பிடுறாரு. என் ஒய்ஃப்க்கும் வயசாயிட்டே இருக்கு, அதனால நான் அவர் சொல்ல வரவும் புரிஞ்சு போச்சு, அவர் கல்யாணத்தை பத்தி தான் பேசுறாரு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு. அடுத்த மேயரா நீ இருக்கியான்னு அவர் கேட்கறதுக்குள்ள நேற்று நைட்டு தெரியாம அப்படி நடந்துச்சுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாக்குறாங்க. மேயரா நம்ம ஹீரோ கேட்கவும் இத்திரல் மைனை கைப்பற்றி லக்ஸ் வில்லேஜ்க்கு நீதா திரும்ப உயிர் கொடுத்திருக்க, இவ்வளவு பெரிய பொறுப்பை உன் தலையில கட்டுறான்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இங்க இருக்கிற மக்கள் நீ இருந்தா நல்லா பாத்துக்கிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோ மல்லிகாவை பாக்குறான். அவ்வளவு சரி அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறா. அங்க வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறேன். ஏன்னா அவங்க ஆஃபரை ஏத்துக்கிட்டான். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, நான் மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க, மல்லிகாவும் ஹாப்பி ஆகுறா. என் லைஃப்ல எங்க போகன்னு தெரியாம இருந்த எனக்கு ஒரு வீடை கொடுத்ததே இவாதான். மல்லிகா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும் வருஷத்துல
அவளை கட்டி பிடிக்கிறங்கிற பேர்ல திரும்பவும் நம்ம ஹீரோவோட முதுகெலும்பியாவா உடைக்கிறா. ஸ்டிங் பவரை யூஸ் பண்ணி அவ ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணவும் இவங்க அப்படியே மேல போயிடுறாங்க. மல்லிகா அப்படின்னு நம்ம ஹீரோவா கைய பிடிச்சு நம்ம 2 பேர் வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். 2 பேர் இல்ல இப்ப 3 பேர் அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ மல்லிகாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்ப 1 வருஷம் ஆயிடுது. லக்ஸ் வில்லேஜும் டெவலப் ஆயிட்டு நம்ம ஹீரோ தான் அதோட மேயரா இருக்கிறான். மித்ரல் ஸ்மித்தான மிஸ்டர் ஸ்மித் இறந்து போயிருந்தாரு. நீங்க கத்து கொடுத்ததை கண்டிப்பா மறக்க மாட்டேன், என்ன நல்லபடியா பாத்துக்கோங்க, சியர்ஸ் அப்படின்னு அவர் சமாதியில பேசிட்டு இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறான். மல்லிகா இவன் பார்க்க வந்த மாதிரியே இருக்கான்னு சொல்லுவோம். ஆனா இவன் கண்ணு வாங்கல மாதிரி தான் இருக்குன்னு வா சொல்றா. இதுதான் என்னோட பையன் கிராண்ட். எதுக்காக இந்த பேரை வச்சேன்னா லார்ட் கிராண்ட் பாஷா தான் என்ன எடுத்து வளர்த்தாரு. அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி. சோ அவர் ஞாபகமா இருக்கட்டுமே தான் அந்த கிராண்ட்ங்கிற பேரை வச்சேன். ஈவென்ட்ஸ்க்காக நான் வேலை பார்த்ததெல்லாம் இப்ப ஏதோ ரொம்ப பழைய மெமரிஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிக் ப்ரோ ஹீரோஸோட பார்ட்டி இங்க வராங்க அப்படின்னு காசிட்டா சொல்லுவோம். அந்த ஹீரோவா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். டீமன் கிங்க தோக்கடிக்கிறது தான் அந்த ஹீரோவோட டியூட்டி. இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வென்ச்சருக்கு தான் ஹீரோங்கிற டைட்டில் கிடைக்கும். 4 ஜெனரல்ஸ் அவர் கூட சண்டை போட்டப்போ நான் ஒரு தடவை அவரை பார்த்திருக்கேன். தாடி வச்ச ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆளு. ஆமா அவர் எதுக்காக இங்க வரணும்? ஒருவேளை நான் டீமன்ஸ்க்கு வேலை பார்த்தது அவர் கண்டுபிடிச்சிருப்பாரோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோஸ் பார்ட்டிக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், டாரியல் ஏற்பாடுகளை பண்ணன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ மூஞ்சில முக்காட போட்டுட்டு நின்னுட்டு இருக்கான். அந்த ஹீரோ அட்டாக் பண்ணா பதிலுக்கு அட்டாக் பண்ணணும் நம்ம ஹீரோ ரெடியா நின்னுட்டு இருக்கான். பார்த்தா என்ன தாடி இல்ல, இது ஒரு பொண்ணா நம்ம ஹீரோ பாக்குறான். நான் தான் ஹீரோ, என்னோட பேரு லேடி அப்படின்னு வா சொல்றா. ஸ்பியர்மேன் ஷீஷா ஷீல்ட் சாட்டமே அப்படின்னு சொல்லுவோம். நான் மேயர் டாரியல் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். ஏன் ஒரு மாதிரி பாக்குறேன் லேடி கேட்கவும் ஹீரோ ஒரு பொண்ணா இருக்கும் நான் எதிர்பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். டீமன்ஸ்ல கூட பொண்ணுங்க ஜென்ரலா இருக்காங்க, ஏன் பசங்க மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? இந்த மாதிரி ஜென்ரா வச்சு நீங்க பிரிச்சு பார்க்கறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வா சொல்லுவோம். இந்த ஹீரோவோ மோசமா நடந்துக்கிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டேமன் கிங்க தோக்கடிக்கிற கீயே எங்க தான் இருக்கான்னு சாட்டமே கேட்கவும் என்ன கீ நம்ம ஹீரோ கேட்கறான். அவ மித்ரல பத்தி சொல்றா. சாட்டமே நீ ரொம்பவே ரூடா நடந்துக்கிடாத, என்னதான் இது சாதாரண வில்லேஜா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சது ரொம்பவே லக்கி தானே பா சொல்லுவோம். இவ பேசுறது கூட கையில எழுதி வச்சதை பார்த்துதான் பேசுறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ தான் மேயர்ங்கிறதுனால அவனோட வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ பையன் அழுதுட்டு இருக்குமோ நம்ம ஹீரோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். லேடி வந்துட்டு யார் இந்த பையன் கேட்கவும் என் பையன் தான் நம்ம ஹீரோ காமிக்கிறான். அவங்க நீங்க என் கையில கொடுத்தா நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கிட மாட்டேன்னு வா சொல்லுவோம். இவளுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போலயே அப்படின்னு நம்ம ஹீரோவா அவகிட்ட கொடுக்குறான். அவனுக்குமே லேடி ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஐயோ அவனை என்னடா பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். குழந்தைங்கனாலே இப்படித்தான் பண்ணும் அப்படின்னு லேடி அமைதியாவே இருக்கா. என் மகன் ப்ரூவ் பண்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மார்னிங் மேயர் அப்படின்னு சொல்லி சாட்டமேவ சேஷாவும் சொல்றாங்க. நேத்து நல்லா தூங்குனீங்களா லேடி எங்க நம்ம ஹீரோ கேட்கவும் ரூம்குள்ளதான் இருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லேடி குட் மார்னிங் அப்படின்னு சாட்டமே கதவை தட்டவும் நைட் ட்ரெஸ்ல தூக்க கலகத்துல அவ வெளியே வரா. குட் மார்னிங் சாட்டமே அதுக்குள்ள விழுந்துட்டா அப்படின்னு தூங்கி விழவும் லேடி மேயர் வீட்டுல இருக்கோம் மறந்துட்டியா சாட்டமே கேட்கவும் டக்குனு போய் அவ ட்ரெஸ் எல்லாம் மாத்தி நீட்டா வாரா. ஒரு இப்பன்னு சரியா கேட்ட பாருன்னு சாட்டமே சொல்றா. டாரியல் இங்க நாங்க வந்ததுக்கு மெயினா 2 காரணம் இருக்கு. அதுல மொதல் விஷயம் எங்களுக்கு மித்ரல் வெப்பன் தேவைன்னு சொல்லுவோம். ஹீரோ மித்ரல் வெப்பன் செய்யறத நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மல்லிகா அப்பா சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ ஸ்மித் ஒர்க் ஷாப்க்கு அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போறான். வேர்ல்டோட பெஸ்ட் மித்ரல் வெப்பன்ஸை இங்க தான் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். மிஸ்டர் ஸ்மித்துக்கும் இங்க ஒரு செலவு வச்சிருக்காங்க, உங்க 6ஆம் வயதுல ஃப்ளோ பண்ணுங்கன்னு சொல்லுவோம். சாட்டமே ட்ரை பண்ணி பாக்குறாரு. இது சூப்பரா இருக்குன்னு வா சொல்லுவோம். லேடிக்கு அதை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அதுக்குள்ள ஷெஷா போய் வாங்கி பண்றான். டாரியல் எங்க ஆர்டர் நாங்க இப்பவே கொடுக்குறோம்னு சொல்லுவோம். ஏ சாய் இங்க வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சொல்லுங்க ஓனர் என்ன பண்ணணும்னு கேட்கவும் இவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுன்னு சொல்லுவோம். ஓ நீங்க தான் ஹீரோவா அப்படின்னு சேஷாவோட கையை போய் அவன் பிடிக்கவும் ஹீரோ பக்கத்துல நிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் கையெல்லாம் பிடிக்கிறான். லேடி கேட்கவும் உங்க 6 டைப் என்ன நம்ம செக் பண்றான்னு சொல்லுவோம். போதும் நிறுத்துனவா சொல்றா. இவா ஸ்லாஷ் டைப் அப்படின்னு சாய் சொல்லுவோம். அதை எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சான் அப்படின்னு ஆச்சரியப்படுதா. அப்புறம் நாங்க இங்க வந்ததுக்கான 2வது விஷயம் எங்க ஹீரோஸ் பார்ட்டில கடைசியா இன்னொரு மெம்பர் தேவை, அவங்களை கண்டுபிடிக்க தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு வா சொல்லுவோம். உங்களுக்கு இன்னொரு மெம்பர் தானே தேவை, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு காசிட்டா சொல்றான். ஹீரோ பார்ட்டில ஜாயின் பண்றதுக்கு ஒரு காம்படிஷனே நடத்துறாங்க. அட்வென்ச்சரஸ் தான் அதுல கலந்துக்கிறாங்க. ஹீரோட பார்ட்டியோட 4th மெம்பர் நம்ம ஊர்ல இருந்து போறது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு மல்லிகா அப்பா ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு. டேமன் கிங்க தோக்கடிக்கிறது ஒன்னும் கேம் கிடையாதுன்னு லேடி சொல்லுவோம். கன மெம்பரை கண்டுபிடிக்கிறது நல்ல ஐடியா தானே நம்ம ஹீரோ கேட்கறான். ஹீரோ பார்ட்டில இருக்கிற 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் நீங்க தோக்கடிச்சா போதும், ஒரே நேரத்திலேயே எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோஸ் பார்ட்டில இருக்கிற அந்த 3 பேரும் எல்லாரையுமே தோக்கடிக்கிறாங்க. இந்த டைமும் நமக்கு ஒருத்தர் கூட கிடைக்கலன்னு அவங்க வருத்தப்படுவோம். காசிட்டா தூரத்துல இருந்து ஸ்டிங்கை யூஸ் பண்ணி ஆரோஸ் அட்டாக் பண்றான். இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுதா அப்படின்னு லேடி அவனை அட்டாக் பண்ண போறா. கீழே விழுந்த ஆரோஸ் அவன் கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்றான். நான் அசால்ட்டாவா அதெல்லாத்தையும் வெட்டிட்ட ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் அவ பண்ண போகும். இவன் அதையும் யூஸ் பண்ண போறான்னு சாட்டமே பார்க்க ஒரு ஆப்பிள தூக்கி போட்டு அவ 6வது நம்ம ஹீரோ ரெடியூஸ் பண்றான். லேடி என்னதான் திங்க் பண்ற நீ, அதை இங்க யூஸ் பண்றது ரொம்பவே டேஞ்சர்னு சொல்லுவோம். பிக் ப்ரோ நான் தோத்துட்டேன் காசிட்டா வருத்தப்படுறான். என்ன இருந்தாலும் நம்ம அவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வென்ச்சரர் நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாரியல் நம்ம 1-on-1 ஃபைட் பண்ணலாம் லேடி கேட்குவோம். நான் அட்வென்ச்சரரா ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஹீரோ சொல்றான். காசிட்டாவோட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். ஹீரோ அசால்ட்டா அவளை தடுக்கிறான். லேடி சீரியஸா ஃபைட் பண்றா அப்படின்னு சாட்டமே பாக்குறா. எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஸ்ட்ராங் டாரியல் அப்படின்னு பார்த்துட்டு அவளோட ஒரிஜினல் ஸ்வாட் எடுத்து இப்போ ஒரு அல்டிமேட் மூவாவா யூஸ் பண்ண போறா.
இந்த டெக்னிக் இதை நான் பார்த்திருக்கேன், previous ஹீரோ அதை பல தடவை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவ செஞ்ச அதே டெக்னிக்கே நம்ம ஹீரோ ரிவர்ஸ் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்றான். இவன் தான் அந்த ஆளு, இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறான், ப்ளீஸ் ஃபோர்த் மெம்பரா நீ ஜாயின் பண்ணே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் சாட்டமே சேஷா மத்தவங்களுமே கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லியிருந்தான். எனக்கு வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ கிளம்பியிருந்தான். இப்போ நைட் நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போறான். நான் வேணா கிரானுக்கு பாலை கொடுக்குறேன், நீ போய் சமைக்க ஆரம்பி நம்ம ஹீரோ சொல்றான். சமத்த பையன்ல இந்தாப்பா பாலக்குடி, அம்மா கிட்ட தான் பாலை குடிக்கணும், நடம் பிடிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். லேடி அந்த இடத்துக்கு வரா. அங்க என்ன பண்ணாலும் நீ ஜாயின் பண்ண போறது இல்லையான்னு கேட்கவும் என் பையன் வளரத நான் தான் கூட இருந்து பாத்துக்கணும், அதாவது அந்த பெயிண்டிங்கை காசிட்டா தான் வரைஞ்சான். எங்க ஆனிவர்சரி அப்ப எப்பவும் அவன் எப்படி வரைவான், கூடிய சீக்கிரமே எங்க ஆனிவர்சரி வரப்போகுது, அதனாலதான் என்னால வர முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் வேற எதுவும் ரீசன் இருக்கான்னு லேடி கேட்கிறா. என் மாமனார் முதுக்கு அப்பப்போ சொல்லிக்கிடும், நான் தான் சரி பண்ணணும், வில்லேஜ்ல இருக்க சில பேருக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டீமன் கிங்க தோக்கடிக்கிறத விட இது முக்கியமானவா கேட்கிறா. ஆமா எனக்கு இது முக்கியம் தான் நம்ம ஹீரோ சொல்றான். அவருக்கு விருப்பம் இல்லைன்னா வெட்டுறேன் அப்படின்னு சாட்டமே சொல்லவும் இல்ல கண்டிப்பா இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி லேடி சொல்றா. மல்லிகாவுமே நம்ம ஹீரோ மனசை புரிஞ்சுக்கிட்டா. அப்ப நம்ம ஹீரோ ரீசெட் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். லேடி டொரையோ அவங்க நீ திரும்ப வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். எனக்கிட்டு எனக்காக ஏன் இவ்வளவு தூரம் வரீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் நான் உனக்காக மட்டும் வரல, இங்க இருக்கிற வில்லேஜ் பீப்புளையோ பாக்குறதுக்கு தான் வந்தேன், நம்ம போராடுறதே இவங்க முகத்துல இருக்க ஸ்மைல பாக்கதானே அப்படின்னு டோரையோ சொல்லியிருப்பா. கண்டிப்பா நான் டீமன் ஆர்மி கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னங்க சாப்பிடலாமா அப்படின்னு மல்லிகா கேட்கவும் சரி சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ தான் அந்த வில்லேஜோட மேயர்ன்றதுனால வழக்கம் போல வீட்டை விட்டு காலையிலேயே வேலை பார்க்க கிளம்பிட்டான். டீமன் கிங்க தோக்கடிக்கிறத விட இவனுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு லேடி நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி போய் பாக்குறா. அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு போறான். இப்போ நம்ம ஹீரோ ஸ்மித் ஒர்க் ஷாப்க்கு போறான். சாக்காய் ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான். ஹீரோவோட வெப்பன் அவன் செய்ய போறாங்கிறதுனால நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கன்னு புரியுது, ஆனா வேலையிலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். என் மாஸ்டர் அளவுக்கு பெஸ்டா என்னால பண்ண முடியுமா நம்ம யோசிக்கவும் மிஸ்டர் ஸ்மித் ஒரு தடவை என்கிட்ட ஒன்னு சொன்னாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறான். இப்போ அடுத்து மல்லிகா அப்பா இருக்கிற இடத்துக்கு போறான். ஹே மேட்ஸ், நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணல, உங்க முதுக உடச்சுக்கிடாதீங்க நம்ம ஹீரோ சொல்லவும் பேசிட்டு இருக்கும் போதே அவருக்கு முதுகு சொல்லிக்கிடுது. இதுக்கு தான் ஏன்ட்ட கொடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப வாங்கி தொடச்சிட்டு இருக்கான். மேயர் அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ போற வழி ஃபுல்லா எல்லாருமே நம்ம ஹீரோக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த வில்லேஜ்ல எல்லாருக்குமே இந்த மேயர் ஹெல்ப் ஃபுல்லா இருக்காருப்பா அப்படின்னு சாட்டமே சொல்றா. கிராண்ட் கூட சும்மா நான் வாக்கிங் வந்தேன் அப்படின்னு மல்லிகா சொல்லவும் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. சோ நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்றத லேடியுமே பாக்குறா. நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணாலே போதும் இல்ல, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இம்பார்ட்டன்டா இருக்கும். மேயர் டாரியலுக்கு அவரோட வில்லேஜ் டியூட்டிஸ் தான் ரொம்பவே முக்கியம், உனக்கு ஹீரோஸ் டியூட்டி முக்கியம் அப்படின்னு சாட்டமே சொல்லவும் எல்லாம் நம்ம மனசை பொறுத்துதான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லேடி அங்க இருந்து கிளம்புறா. இந்த நேரத்துல என்ன பேசணும்னு என்ன தனியா கூப்பிட்டா நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பர்சன் கிட்ட தான் உங்களோட பவர் இருக்கு, அந்த ஸ்கைரண்ட், அதை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்கன்னு கேட்கவும் அது பேரு ஸ்கைரண்டா, நீ பண்ணதை பார்த்து தான் நான் அப்படியே கத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். பிரீவியஸ் ஹீரோ ஆலன் ஸ்டில் அவரால மட்டும்தான் உங்களே மாதிரி அந்த பவரை யூஸ் பண்ண முடியும், நீங்க சேம் அவரை யூஸ் பண்ண அதே மாதிரியே பண்ணீங்க டாரியல், மத்தவங்களால அதை அவ்வளவு ஈஸியில யூஸ் பண்ணிட முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோ நார்மல் சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணவே அதை தான் யூஸ் பண்ணுவான். இது இவ்வளவு ஒரு அல்டிமேட் ஸ்கில்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலையே நம்ம ஹீரோ யோசிக்கவும் உண்மையிலேயே நீங்க யாரு, நீங்க ஸ்ட்ராங்காவும் ஸ்மார்ட்டாவும் இருக்கீங்க, ஈவன் ஒரு ஹீரோவோட அட்டாக்ல இருந்து கூட ஈஸியா தப்பிக்கிறீங்க, 4 டைப்ஸ் ஆஃப் ஆராவையும் உங்களால யூஸ் பண்ண முடியுது, அதனால தான் கேட்கறேன், நீங்க கண்டிப்பா இதுல ஃபைட் பண்ணணும்னு சொல்லவும் அதுல நீ எதுக்காக டீமன் கிங்க கொல்லணும்னு நினைக்கிற, இப்ப வரைக்கும் டீமன்ஸ் யாருமே ஃபைட்டுக்கு வரல, நீ போய் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சேன்னா தான் அங்க சண்டைங்கிற ஒன்னே ஸ்டார்ட் ஆகும், நீ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலன்னா சண்டைங்கிற ஒன்னே ஸ்டார்ட் ஆகாது நம்ம ஹீரோ சொல்லவும் பிரீவியஸ் ஹீரோ அவரோட லைஃப்ல என்னாச்சுன்னு தெரியுமா, ஆலன் ஸ்டில் ஏன் அப்படி மாறினாருன்னு தெரியுமா, அவர் வெளியே போயிருந்த நேரத்துல அவரோட வைஃபையும் அவருக்குன்னு இருந்த ஒரே ஒரு பையனையும் அந்த டீமன்ஸ் கொண்டுட்டாங்க, ஈவன் அவரோட பையனோட பாடியை கூட அவனுக்கு கிடைக்காத பறி பண்ணிட்டாங்க, ப்ரீவியஸ் 4 ஜெனரல்ல இருந்த பெசட்டன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், டீமன்ஸ் இதை ஆரம்பிச்சதுனால தான் ஆலன் ஸ்டில் அவர் கூட ஃபைட் பண்ண வேண்டியது இருந்தது, சோ புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், உங்க ஸ்ட்ரென்த் எனக்கு தேவைனவா சொல்லவும் மித்ரல் மைண்ட்ல நான் ஃபைட் பண்ண அந்த டீமன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, நான் காம்படன்ஸா ஃபைட் பண்ண தெரியாதவங்க கூட அவங்க ஃபைட் பண்ணணும்னு நினைக்கல, டீமன்ஸ்க்கு ஃபேமிலி இருக்கு, அவங்களும் அவங்க மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சோ ரெண்டு சைட்லயுமே ஃபேமிலிஸ் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் உங்களுக்கு ரொம்ப இறக்க மனசு தான், இது என் டியூட்டி, 4th பார்ட்டி மெம்பர் எனக்கு கண்டிப்பா தேவானா, உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவரோட கையில ரத்த கடை படியணும்னு நான் நினைக்கல, அதனால நான் உங்களை என் டீச்சரா அப்பாயிண்ட் பண்றேன், நான் ஸ்ட்ராங்கா மாற நீங்க ட்ரைனிங் கொடுங்க, ப்ரீவியஸ் ஹீரோ ஆலன் ஸ்டிலுக்கு அடுத்து நான் பார்த்தா ஸ்ட்ராங்கான ஆள் நீங்க தான், சோ நீங்க தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லவும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க பேர்ல இவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டா இப்போதைக்கு டீமன்ஸ் கூட ஃபைட் பண்றதை என்னால தடுக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்றான். அப்போ ஓகே நான் அவ்வளவு ஹாப்பி ஆயிட்டு நாளையில இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறா. நான் எங்க தேடியுமே டாரியல் இன்னும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி லேடி டொரையோ வருத்தப்பட்டு இருக்கா. பாஸ்பராவும் ஆளக்கான அவர் எங்கேயோ போயிட்டாரு, வேண்டிஸோ எங்க போனானே தெரியல அப்படின்னு இன்னொரு டீமன் சொல்றான். இல்ல எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டொரையோ வருத்தப்படுறா. இந்த பக்கமா தான் போயிட்டு இருந்தேன், அதனால தான் நீ கூப்பிட்டவனே ஈஸியா வர முடிஞ்சது அப்படின்னு டிசைட் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போறத ஒரு ஜெனரல்ஸ்ல ஒருத்தலான செபஸ்டிஸ் வந்து டாரியல் இங்க தான் இருக்கானான்னு பாக்குறப்ப இப்பதான் ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருக்கு, இவன் அப்படியே ஒன்ன மாதிரி இருக்கான் ரீசெட் சொல்லவும் இல்ல மல்லிகா மாதிரி தான் இருக்கான் நம்ம
ஹீரோ சொல்றான். அவன் என்ன மட்டும் புது பேட்ச் இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் இப்போ ஒரு ஸ்பெஷல் அண்ட் பாய் கிட்டத்தட்ட 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்த மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பெஷல் அண்ட் பாயா அப்படி ஒரு போஸ்டிங் இதுக்கு முன்னாடி இல்லையே நம்ம ஹீரோ கேட்கறான். இதுக்கு முன்னாடி அப்படி ஒன்று தேவைப்படல, ஏன்னா அதுக்கு பதில் தான் நீ இருந்தீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ இதை எப்படி சொல்லும் போது பார்த்தா ஒரு ஜெனரல்ஸ்லாம் இவன் இல்லாம ஒழுங்கா ஒர்க் பண்ணாத மாதிரிலாம் சொல்ற அப்படின்னு 70s அந்த இடத்துக்கு வரா. இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. டொரையா டாரியல எங்க தேடியோ கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கா. ஆனா நீ என்னடா இத்தனை நாளா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுமே எங்க கிட்ட அதை மறைச்சிருக்க அப்படின்னு 70s அவனை சேரா உட்கார வச்சிருக்கா. டாரியல் காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லுவோம். சேர் எனக்கு பேசியிருக்கா அமைதியாரு அப்படின்னு சொல்றா. அவ கெஸ்ட் வந்திருக்காங்களா, நான் ஏதோ டீ கொண்டு வரேன்னு மல்லிகா போகவும், என்ன டாரியல் உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, உன் மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்ல, உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்னு 70s சொல்லுது. மல்லிகா கேட்குவோம். மல்லிகா வேணாம் ஹீரோ சொல்றான். சேர் இருக்குல்ல அங்க போய் உட்காரு அப்படின்னு மல்லிகா சொல்லுவான். அவ்வளவு பயந்து போய் உட்காருதா. என்ன தேடியா அங்க வந்தா நம்ம ஹீரோ கேட்குவோம். நான் ஒன்னு தேடி வரல, இந்த ரேஸுக்கு எங்க இருந்து மெட்டீரியல் கிடைக்குன்னு ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். ஆனா நீங்க இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல டாரியல் அப்படின்னவா சொல்லுவோம். என்னாலதான் சாரின்னு ரீசெட் சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும். லேடி செபஸ்டியஸ் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வின்மேட், அவங்க காத்தோட காத்தா கலந்தா அவன் கண்ணுக்கு கூட தெரிய மாட்டாங்க, அது ஒண்ணு உன் தப்பில்ல நம்ம ஹீரோ சொல்றான். சரி உன்ட்ட இருக்கிற மித்திரல் எல்லாத்தையும் ஏன்ட்ட கொடுத்துரு அப்படின்னு அவ கேட்கவும், என்னால முடியாது, ரீசெட் ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் போட்டதுனால தான் நாங்க அவனுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் காசுக்காக தான், அது போக சும்மாலாம் எங்களால கொடுத்துட முடியாது நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன எதிர்த்து பேசுற, உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவ எந்திக்கவும், எங்க மல்லிகா டென்ஷன் ஆகி முறைச்சு பாக்குறா. அதை பார்க்கவுமே அவ பயப்படுறா. காத்தார வெளியே போய் பேசுவான் நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். அவளும் சரின்னு போறா. இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, என்ன தைரியம் தான் அந்த மான்ஸ்டர் வில்லேஜ் கேல என்ன அட்டாக் பண்ண விடுவேன், தோக்கடிச்சு நான் அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாப்பா அட்டாக் பண்ண போகும். ரீசெட் நீ இதுல தலையிடாதவன் வேலை போயிருந்த நானே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவே போயிட்டு அவளை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ கிட்ட அவ தோத்து போயிருந்தா. இதை நான் ஏத்துக்க மாட்டேன், நீ அப்பாவையாச்சும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஈஸியா போனா நீ என்ன தோக்கடிக்கலான்னு பாக்குறியா, திரும்ப நான் சீரியஸா ஃபைட் பண்றேன், திரும்ப ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவ தோத்துக்கிட்டே இருக்கா. தோத்துட்டோன்னு ஒத்துக்கிட இவளுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த வில்லேஜ்ல எங்கேயோ தானே அந்த மித்ரல் மைண்ட் இருக்கு, இந்த மொத்த வில்லேஜையும் நான் வெடிக்க வச்சு அது எங்க இருக்குன்னு நானே கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவ ஒரு அல்டிமேட் மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்றா. அவங்க ஜியோஸ்டமா யூஸ் பண்ண போறாங்கன்னு ரீசெட் சொல்லவும், எம்பரர் ஸ்கைராண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம். அவளோட மேஜிக் அவ்வளோத்தையும் நம்ம ஹீரோட அட்டாக் அப்சர்வ் பண்ணிட்டு அவ மேல இருந்து கீழே விழ போகும். டக்கு நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறான். தலைகீழ வச்சு எப்படியோ அவ்வளோ ஒரு வழியா பிடிச்சிருதான். ஆனா நம்ம ஹீரோவோ கீழே விழவும் ஜெட் டக்குன்னு தண்ணியை வச்சு அவங்கள காப்பாத்துறான். லேடி 70s நீங்க ஓகே தானே நம்ம ஹீரோ பார்த்தா. அவ அண்டர்வேர் நம்ம ஹீரோ கையில இருக்கு. அட பாவியா அண்டர்வேர் நீ ஏண்டா வச்சிருக்க, அந்த மான்ஸ்டர் வில்லேஜ் கேல் கிட்ட சொல்லி கொடுக்குற பாரு அப்படின்னு ஆள ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு மித்ரதை தரேன், ஆனா அதோட விலை இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும், சரி ஓகே நான் காசு கொடுத்து இதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லவும், ரைசரை பத்தி அந்த வில்லேஜை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ஓகேவான்னு கேட்கவும், வேற என்ன வழி இருக்கு ஓகேன்னு சொல்றா. உன்கிட்ட இருக்கு பத்தியா அதே மாதிரியே எனக்கு ஒரு வெப்பன் வேணும் அப்படின்னு கேட்கவும், இதே மாதிரி வெப்பன் கிடைக்கிறது கஷ்டம் பட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோவில் ஒர்க் ஷாப் கூட்டிட்டு போறான். வாங்க போனர் அப்படின்னு சாக்காய் வெல்கம் பண்றான். இவங்க தான் லேடி 70s, என்னோட ஹெர்மிஸ் வார்டு மாதிரியே இவங்களுக்கு கேட்கறத செஞ்சு கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா அந்த ஹீரோஸ் பார்ட்டி வெளியே போயிருக்கவங்க திரும்ப வந்துருவாங்கன்னு ரீசெட் சொல்லவும், 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தங்களை மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா பிரச்சனையாயிருமே. ஹே சாகாய் ஒரு நிமிஷம் எங்க கொஞ்சம் வா. லேடி 70s கிட்ட அதிகமா டீடைல் கேட்டு எங்கேயே வச்சிருக்க ட்ரை பண்ண ரீசெட் எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு வேகமா நம்ம ஹீரோ போறான். ஷாப்பிங் முடிச்சுட்டு லேடியோட பார்ட்டி வந்துட்டு இருக்காங்க. என்ன பைசாமெல்லாம் வாங்கிட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், அதை பத்தி இவன் ஏன் கேட்கறான்னு அவ வைக்கப்படுறா. மிஸ்டர் சேஷா ஒரு சின்ன வேலை இருக்காத முடிச்சுட்டு வாங்க, ஆட்டமே மல்லிகாக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மிஸ் லேடி 1000 தடவை அந்த ஸ்வாட் திங்க் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இது கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ண வருஷா போய் பார்த்தா 70s நிறைய விஷயங்களை வாங்கிட்டா. இங்கே எல்லாம் ஓகேவா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ லேடிக்கிட்டே போலாம். அவ கரெக்டா 1000 தடவை சுத்தி முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப வேர்க்குது நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவான்னு கேட்கவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். ஓனர் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சாக்காய் சொல்றான். பார்த்தா 70s குளிக்கிறதுக்காக உள்ளதா உட்காந்துருக்கா. இந்த இடம் ரிலாக்ஸிங்கா இருக்குன்னு சொல்லுவோம். ஆமா எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படின்னு லேடி சொல்லிட்டு பக்கத்துல யார் இருக்கான்னு பார்த்தா ஜெனரல் ஆஃப் வின் நீயா அப்படின்னு லேடி கத்தவும், நிறுத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அவங்களை தடுக்கிறத பரல தப்பான இடத்துல கை வச்சிருதான். நிறைய விஷயம் இருக்குன்னு தெரியும், முதல்ல சாப்பிடுங்கன்னு மல்லிகா சொல்றா. நீங்க தடுக்கிறதுக்காக உள்ள வந்தீங்கன்னு புரியுது, ஆனா இதை சொல்லுங்க டாரியல் இவளை எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கவும், ஆமா டாரியல் இந்த பொண்ணு யாருன்னு கேட்கவும், நான் தான் ஹீரோ என் பேர் லேடி, நம்ம இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணிருக்கோம் மறந்துட்டியான்னு கேட்கவும், வீக்கான உங்களை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லன்னு 70s சொல்றா. டாரியல் 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தவங்க கூட நீங்க எப்படி சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு லேடி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும், இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாது, உண்மை என்னன்னா நான் ஒரு ஹியூமன் டீமன்ஸால வளர்க்கப்பட்ட நம்ம ஹீரோ சொல்லவும், ப்ரப்போஸ் பண்ண உடனே இவர் உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னு மல்லிகா சொல்றா. நீங்க எப்படி இருந்திருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா உங்க மேல இருக்கிற லவ் எனக்கு உண்மையானது அப்படின்னு மல்லிகா சொல்லிருப்பா. ஓ டாரியல் அப்படின்னா நீ ஒரு ஹியூமனா அப்படின்னு செபஸ்டிஸ் பாக்குறா. அப்படி இருந்தாலுமே 4 ஜெனரல்ல ஒருத்தங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல, நீ உன் இடத்துக்கே போ அப்படின்னு லேடி சொல்லவும், டாரியல் இந்த பொண்ணு கொஞ்சம் கவனியா சொல்லவும், 2 பேரும் வேணா ஃபுல் ஃபோர்ஸோட ஃபைட் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு மல்லிகா சொல்லவும், இதுவும் நல்ல ஐடியா தான் 2 பேரும் யோசிக்கிறாங்க. நான் அவங்க மேட்ச்க்கு விட்னஸா இருக்கிறேன் அண்ட் யார் தோத்தாலும் சரி இன்னொருத்தவங்க மத்தவங்களை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ யார் பக்கம் தான் இருக்கான்னு அவங்க கேட்கவும், நான் யார் பக்கமும் இல்ல, யாரும் சாக கூடாது அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். புரியுது நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு லேடி சொல்லவும், முடியாது அப்படின்னு செபாஸ்டிஸ் சொல்றா. அப்ப மித்ரல மறந்துட நம்ம ஹீரோ சொல்லவும், சாப்பாடையும் தான் மல்லிகா சொல்றா. சரி சரி நானும் ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்றா.
நாளைக்கு மார்னிங் வெஸ்டர்ன் ஃபாரஸ்ட்ல ஃபைட்டை வச்சுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், சரி சாப்பாடு வைங்கன்னு ஜெபர்டிஸ் சொல்றா. நாளைக்கு ஃபைட் இருக்கு, கவலை இல்லாம சாப்பிட ட்ரை பண்ற அப்படின்னு லேடி கேட்கவும், உனக்கு தான் புரியல, காம்படிஷன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டு நாளைக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல அப்படின்னு ஜெபர்டிஸ் சொல்லவும், சாப்பிடுறதுலயே இவங்க காம்படிஷன் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து குளிக்க போறேன்னு சொல்லவும், நான் தான் ஃபர்ஸ்ட் குளிக்க போவேன் அப்படின்னு 2 பேரும் ரேஸ் போட்டு போறாங்க. சீக்கிரமா குளிச்சுட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அதுலயே காம்படிஷன் நடத்திட்டு இருக்காங்க. லேடி ஜெபர்டிஸ் எத்தனை நாள் இங்க தங்க போறாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். தூக்கத்துல இருந்து 2 பேரும் திடீர்னு எந்திக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. இவங்க ஃபைட்டை பார்க்க எல்லாரும் போறாங்க. ஓனர் அப்படின்னு சாக்காய் நிக்கிறா. சாக்காய் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், குளிக்கிறது தூங்குறது சாப்பிடறதா ஜெயிக்கிறதுக்கு முக்கியம் இல்ல, மித்ரல் வெப்பன் தான் எங்களுக்கு முக்கியம், நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சாக்காய் எனக்கு பெஸ்ட் வெப்பனை செஞ்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லவும், அப்படின்னா நைட்டு ஃபுல்லா இவனை தூங்க விடாம வேலை வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாக்காய் நினைச்சா கவலையா இருக்கு, பட் நான் 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தரை தோக்கடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு லேடி சொல்றா. என்ன தோக்கடிப்பான்னு வேற நினைக்கிறியா அப்படின்னு இவங்க 2 பேரும் இப்ப ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க 2 பேர் ஃபைட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. மல்லிகா என்னடான்னா ஒரு வேலை லேட் ஆயிடுச்சுன்னா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. யார் வின் பண்ணுவாங்க நம்ம கேட்கப்போ 2 பேரும் ஈக்குவலா தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றான் 2 பேருமே வேற லெவல்ல தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேருமே அவங்களோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ண ரெடி ஆகுறாங்க. இவ ஹையஸ்ட் வின் லெவல் மேட்ச்க்கு யூஸ் பண்றா. லேடியும் அவளோட ஹையஸ்ட் லெவல் அல்டிமேட் மூவை யூஸ் பண்றா. சாட்டமேவோட பேரியரை தாக்கு பிடிக்க முடியல, பட் நம்ம ஹீரோ பேரியர் கிரியேட் பண்ணுவோம். உங்களுக்கு பேரியர் மேஜிக் தெரியுமான்னு சாட்டமே கேட்கவும், நான் ஜஸ்ட் உன காப்பி பண்ண அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க ஃபைட் பண்ற சவுண்ட்ல கிராண்ட் வந்து எந்திரிச்சு பாக்குறான். 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கவும் ஐ அப்படின்னு அவன் ஜம்ப் பண்ணிடுறான். அந்த நேரம் பார்த்து கிராண்ட் மேல ஒரு பாறை விழ போகுது. நம்ம ஹீரோ டக்குன்னு கிராண்ட ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அவனை போய் பிடிச்சிருக்கான். லேடி ஹெல்ப் பண்ணலாம் போறதுக்குள்ள ஜெபர்டிஸ் டக்குன்னு போய் அந்த ராக்க உடைக்கிறா. உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு மல்லிகா போய் பாக்குறா. கிராண்ட் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு அவன் நினைச்சிட்டான் போல அப்படின்னு மல்லிகா சொல்றா. இதை கேட்டுட்டு செபாஸ்டிஸ் லேடி 2 பேருமே சிரிக்கிறாங்க. உண்மையிலேயே இது ரொம்ப விளையாட்டு மாதிரி ஃபன்னா தான் இருந்துச்சுல. சரி அப்படின்னா நம்ம இதை ஒரு டிரான் மேட்சை முடிச்சுக்கலாம். நீ ஃபைட் பண்ணது உண்மையிலேயே சூப்பரா இருந்ததுன்னு 2 பேரும் பாராட்டிக்கிறாங்க. நீங்க ஆசைப்பட்டது உங்க கண்ணு முன்னாடி நடக்கல அப்படின்னு மல்லிகா கேட்கவும், டீமன்ஸோ ஹியூமன்ஸோ ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க, ஃபியூச்சர்ல எல்லாருமே ஒன் ஆயிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. வாங்க சாப்பிடலான்னு மல்லிகா கூப்பிடுறா. டாரியல்னு சேஷா வந்து கூப்பிடுவோம். என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். ரொம்ப முக்கியமான ஆள் பாராருன்னு சொல்லவும் யாரு நம்ம ஹீரோ பார்த்தா ப்ரீவியஸ் ஹீரோ ஆலன் ஸ்டில் அங்க வந்து நிக்கிறான். ஆலன் ஸ்டில் இவ ஒரு வேலை இதை கண்டுபிடிச்சிருவாடோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். ஜெபன்டிஸ் வேற அந்த இடத்துல வந்து நிக்கிறா. ஐயோ இவ வேற டீமன் ஆச்சே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன தாத்தா சட்டையை திறந்து போட்டு நெஞ்ச காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வா கேட்கவோ, ஐயோ சார் இவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அவர் தான் ப்ரீவியஸ் ஹீரோ ஆலன் ஸ்டில் அப்படின்னு வா காதுக்குள்ள சொல்றான். என்னது இவர் தான் அந்த ஹீரோவா அப்படின்னு வா ஷாக் ஆகுறா. 2 குழந்தைங்க அங்க வரவோ, ஐயோ குழந்தைங்களா ஓடிடுனா நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆலன் ஸ்டில் குழந்தைங்க கூட பாசமா நடந்துக்கிடுறான். எல்லா குழந்தைங்களுமே அவனை பார்க்க ஓடி வராங்க. அதான் மக்கள் லயனா நின்று அவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இது வீடா தீம் பார்க்கா இவ்வளவு கூட்டம் நிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அவனை உள்ள கூப்பிட்டு நம்ம ஹீரோ உபசரிக்கவும், என் அப்ரண்டிஸ் அப்படி பேசுனதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு செபான்டிஸ் கையை அவர் பிடிக்கிறாரு. அவர் ரொம்ப நல்ல பர்சனா இருக்காருல்லன்னு செபான்டிஸ் சொல்லுவோம். இங்க பாரு டைம் கிடைக்கும் போது இங்க இருந்து தூரமா போயிரு, மேஜிக் அந்த இடத்துல லைட்டா கூட யூஸ் பண்ணாதான் அவர் சென்ஸ் பண்ணிடுவாரு. வில்லேஜ் விட்டு 1 கிலோமீட்டருக்கு வெளியே போய் அதுக்கப்புறம் பறந்து ஊருக்கு போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாப்பிட்டுட்டு கிளம்புறப்பா அப்படின்னு அசால்ட்டா நின்றுட்டு இருக்கா. நான் தான் மேயர் டாரியல் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிறான். லேடி ரொம்ப நாள் இந்த வில்லேஜ்ல தான் இருக்கான்னு கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன்னு சொல்லுவோம். டீமன் கிங்க தோக்கடிக்கிற ஜர்னியை கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க லேடி சொல்லுவோம். இது ஒன்றும் ஓன் தப்பு இல்லை, என்னோட காயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு, வேணா உனக்கு நான் மறந்த ட்ரைனிங் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லுவோம். அவ்வளோ ஹாப்பி ஆகிறா. நம்ம ஹீரோவோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு நினைக்கிறேன். அப்புறம் மேயர் ஒரு சஸ்பீஷியஸ் பிரசன்ஸ் நான் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். பார்த்தா அவர் காஷிட்டாவை தான் காமிக்கிறாரு. அவன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வென்ச்சரர், இங்க உள்ளவன் தான் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஹீரோ லேடியோ ப்ரீவியஸ் ஹீரோ ஆலன் ஸ்டில் ஃபைட் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆலன் ஸ்டில் எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துக்கிட்டு அசால்ட்டா லேடி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இவர் எவ்வளவு ஸ்ட்ராங்னு இப்பதான் புரியுது. லேடி ஐயா பாவம் நம்ம ஹீரோ நினைக்கிறான். பரவாயில்ல உன் ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு அவர் கேட்கவும், டாரியல் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, உங்களுக்கு ஈக்குவலான ஸ்ட்ராங்கான ஆள்னா அது அவர் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா, எனக்கு ஈக்குவலான ஸ்ட்ராங்கா மேயர் டாரியல், நம்ம வேணா ஒரு ஃபைட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு அவர் கேட்கவும், நான் அட்வென்ச்சரா இருந்து ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க, வேணா நம்ம ஹீரோ சொல்றான். என்னதான் மேயர் அமேசிங்கா இருந்தாலும் ஹீரோ கூட எல்லாம் அவரால் ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிக்கவும், என் பிக் ப்ரோ ஒன்னும் குறைச்சு அட போடாதீங்க, அவரே ரொம்பவே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு காஷிட்டா சொல்றான். சரி எனக்கு வேற வழி இல்ல, மோதி பார்க்கணும் போலியே அப்படின்னு நம்ம ஹீரோவை ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். இதனால் வர நான் ஹீரோவை பார்த்துருக்கனே தவிர்த்து நேருக்கு நேர் சண்டை போட்டதில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்க்கவே பயங்கரமா இருக்கானே, எங்க நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னாடி வெறும் வயித்துல இல்லாம சாப்பிட்டு சண்டை போடலாமே நம்ம ஹீரோ சொல்லவோ, ஆலன் ஸ்டில் சரி அப்படின்னு சொல்றான். என்னதுன்னு அவர் கேட்கவோ, ரைஸ் பால் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். இது ரொம்பவே டேஸ்டா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க கண்ணியா கலங்குது, நீங்க ஓகே தானு கேட்கவும், ஆயில் ஃபுட்டே எனக்கு பிடிக்காது, பட் இது எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு இப்படி வீட்டு சாப்பாடு சாப்பிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. டீமன்ஸ் அவர் ஃபேமிலியை கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு லேடி சொன்னதை யோசிச்சு பாக்குறான். டின்னருக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் ரெடி பண்ண சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ ஆலன் ஸ்டில் அப்படி ஒன்றும் பயங்கரமா தெரியல, சரி நான் கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு ஜெபாட்டிஸ் போயிட்டு இருக்கும்போது துணி காத்துல பறக்குது. அதை பிடிக்கணுங்கிறதுக்காக அவன் மேஜிக் யூஸ் பண்ணி ஹைட்டா ஜம்ப் பண்ணி அதை பிடிக்கிறா. ஆலன் ஸ்டில் இவளோட மேஜிக்கை சென்ஸ் பண்ணிடுறான். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் கையில வச்சிருந்த அந்த கட்டையை தூக்கி என்ன இடத்துல இருந்து கரெக்டா த்ரோ பண்றான். ஜெபாட்டிஸோட ட்ரெஸ்ஸோட சேர்த்து அதை கேப்சர் பண்ணிடுது. நீ ஒரு டீமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபாட்டிஸ் அவ கொள்ள பார்க்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அதை தடுக்கிறான். பவர்ஃபுல்லானவன் எனக்கு தெரியும், நம்ம மேட்ச் அப்புறம் வச்சுக்கலாம், இந்த டீமனை நான் கொல்லணும் அப்படின்னு ஆலன் ஸ்டில் சொல்றான். என் வில்லேஜ்குள்ள யாரையும் நான்
சாக விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆலன் ஸ்டில் இவரை எதிர்க்கிறது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் யோசிக்கிறான். பின்னாடி நில்லு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு கிராண்ட் பஜா எப்பவும் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான். என் வழியில தலையிடாம ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு ஆலன் ஸ்டில் சொல்லவும் நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போறான். அவன் ஜெபாட்டிஸாக்குள்ள போகவும் நம்ம ஹீரோ ஆலன் ஸ்டில் தடுக்க ட்ரை பண்றான். ஆனா ஆலன் ஸ்டில் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவும் ஜெபாட்டிஸை நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து தூக்கிடுறான். ஒரு சின்ன கட்டையை வச்சு அட்டாக் பண்ணது கூட நம்ம ஹீரோவால அந்த அளவுக்கு தடுக்க முடியல. ப்ரொடெக்டை யூஸ் பண்ணியுமே கூட இந்த கல்ல ஒரு சாதாரண கட்டையை வச்சு உடச்சிட்டாரா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நான் ஹீரோவா இருந்தப்போ ஸ்ட்ராங்கான ஆளுங்களை தேடி போயிருக்கேன். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை நான் ஏன் பார்க்கல. இப்போ ஒன்னு கேட்டு போல டாரியல் நீ ஏன் பக்கம் வந்துரு, டீமன் ரேஸே ஈஸியா அழிச்சிடலாம்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ அமைதியா நின்னுட்டு இருக்கான். அப்படின்னா இதுதான் முடிவில்லை, என் எம்பரர் ஸ்கை ரெண்டை யூஸ் பண்ணா அது மிஸ்ஸே ஆகாது அப்படின்னா அல்டிமேட் டெக்னிக் அவன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அவனோட ஸ்கை ரெண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை தடுக்கிறான். ஆனாலும் ஆலன் ஸ்டில் குள்ளது பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஹீரோ மேல வந்து அது மோதிடுது. நீ ஆசைப்பட்டவங்க உயிர் போறதுக்கு முன்னாடி இதை நிப்பாட்டிக்கோ, அவன் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு ஆலன் ஸ்டில் சொல்லவும், மாஸ்டர் ப்ளீஸ் இதை நிறுத்துங்க, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு லேடி சொல்லவும், ஆலன் ஸ்டில் ரேஜ் மோட்ல இருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா. நீ எதுக்கு ஒரு டீமனை ப்ரொடெக்ட் பண்ற அப்படின்னு ஆலன் ஸ்டில் கேட்கவும், அவங்க டீமனா ஹியூமனா எனக்கு முக்கியம் இல்ல, யாரும் காயப்படக்கூடாது அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லவும், பல காலங்களா ரெண்டு ரேஸ் ஒருத்தர் கொண்டுட்டு இருக்காங்க, நீ என்னடா வேர்ல்டு பீஸ்க்கு ஏம் பண்றேன்னு சொல்றியா அப்படின்னு ஆலன் ஸ்டில் கேட்கவும், அதுதான் அவசியம்னா நான் வேர்ல்டு பீஸ்க்கு தான் ஏம் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ மத்தவங்க மேல அக்கறையோட பொது நலமா யோசிக்கிற அப்படின்னு அவர் சொல்லவும், நான் சுயநலமா தான் யோசிக்கிறேன், இதை நான் எனக்காக தான் பண்றேன், மத்தவங்க காயப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும், உங்க ஒய்ஃபையோ குழந்தையவோ அவங்க கொண்டுட்டாங்கன்னு எனக்கு புரியுது, எனக்கும் ஒய்ஃப் குழந்தைலாம் இருக்கு, அந்த வழி எனக்கு புரியுது, நான் லேடி 70s நான் இழந்தாலும் என் ஒய்ஃபையோ குழந்தையவோ நான் இழந்த லெவலுக்கு கஷ்டமா தான் எனக்கு இருக்கும். ஸோ யாருமே காயப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதுக்காக நீ டீமன்ஸ் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுற அப்படின்னு சொல்லி ஆலன் ஸ்டில் கேட்குறான். ஏன்னா என்னை வளர்த்ததே டீமன்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இங்கே டீமன் கிங் கேஸில் காமிக்கிறாங்க. மை லார்ட் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டீங்களா அப்படின்னு கிராண்ட் பஸா கேட்கவும், நீ எந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக மாறுதியோ அந்த உருவத்தில் நான் உனக்கு தெரிவேன், இப்போ நான் உன் கண்ணுக்கு எப்படி தெரியுறான்னு கேட்கவும், ஒரு பயங்கரமான மான்ஸ்டரா தெரியுறீங்கன்னு கிராண்ட் பஸா சொல்லுவோம். நீ அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக மாறி இருக்க, இது உன்னோட ரிஃப்ளெக்ஷன் தான். சரி எதுக்கு என்ன பார்க்க வந்தேன் டீமன் கிங் கேட்கவும், என் பையன் பாஸ்பரா முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான், 4 ஜெனரல்ஸ்ல இருந்து ராயல் கமாண்ட்ல இருந்து வெளியே அனுப்பிடுங்க, அவன் டியூட்டிஸை விட்டுட்டு அவன் பாட்டு எங்கேயோ போயிட்டான், அதனால நிறைய பிரச்சனைகள் தான் கிரியேட் ஆகுது, டொராயா தான் இப்போதைக்கு மத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா, ஆனா தனியாவே அவ எல்லா விஷயங்களையும் பண்ண முடியாது, பிரச்சனைக்கு காரணமே என்னோட முட்டாள் பையன் தான் அப்படின்னு கிராண்ட் பஸா சொல்லவும், அவன் டாரியலை வெளியே அனுப்பிட்டான், நீ கோவத்துல இருக்க அப்படிதானே, சொந்த பையன் மாதிரி நீ டாரியலை வளர்த்த அப்படின்னு டீமன் கிங் கேட்கவும், ஈஸ்ட் ஃபாரஸ்ட்ல நான் ஒரு பெரிய சீக்ரெட் வெப்பனை மறைச்சு வச்சிருக்கேன், கண்டிப்பா அது ஹீரோவை கொள்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஜென்ரலா ஃபாஸ்டர் பெஸ்ட்னு சொன்னது கேட்டு கிராண்ட் பஸாவோ 33 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த இடத்துல பாக்குறான். இல்யூஷன் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு மரத்துக்குள்ள குழந்தைய மறைச்சு வச்சிருக்கான், ஹீரோவை கொள்ளக்கூடிய சீக்ரெட் வெப்பன் இதுன்னு அவன் சொன்னான். ஒரு குழந்தைய எப்படி தனியா விட்டு போறது, இதுக்கு பசிக்க வேற செய்யுமே, கவலைப்படாத செல்லம், நான் உன்னை பாத்துக்கிடுறேன், உனக்கு என்ன பேர் வைக்கலாம், டாரியல் இதான் உன் பேர் சரியா அப்படின்னு சொல்லி கிராண்ட் பஸா அந்த குழந்தைய எடுத்து வளர்த்திருப்பாரு. என் 2 பசங்களுமே எனக்கு முக்கியம் தான் கிராண்ட் பஸா சொல்லவோ, லக்ஸ் வில்லேஜ் அங்கதான் டாரியல் போய் இருக்கிறான், அவன் திரும்பி வருவானான்னு தெரியல, அந்த வில்லேஜ்ல அவன் இப்போதைக்கு செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு டீமன் கிங் சொல்றாரு. ப்ரீவியஸ் ஹீரோ கிட்ட மட்டும் தான் 4 ஆரா டைப்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஹீரோவா அழிக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் வெப்பன் அவன் சொன்னான் அப்படின்னா டாரியல் அப்படின்னு சொல்லி கிராண்ட் பஸா எதையோ யோசிக்கிறான். அது டீமன்ஸ் ஒன்று வளர்த்தாங்களான்னு ஆலன் ஸ்டில் கேட்கவும், 33 வருஷத்துக்கு முன்னாடி பெஸ்டன் ஒரு வில்லேஜ் ரைட் பண்ணப்போ என்ன அவர் கண்டுபிடிச்சு கிராண்ட் பஸா கிட்ட ஒப்படைச்சாரு, கிராண்ட் பஸா தான் என்ன வளர்த்தாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், 33 வருஷத்துக்கு முன்னாடி பெஸ்டன் தான் என் வீட்டுக்கு வந்து ஒய்ஃபையும் என் மகனையும் கொலை பண்ணான், பையன் பாடி கூட கிடைக்கல அப்படின்னு ஆலன் ஸ்டில் யோசிக்கும் போதுதான் டாரியல் வயசு என்னன்னு அவர் கேட்கவும், 33 நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்னோட பையன் டாரியல் அப்படின்னு ஆலன் ஸ்டில் கட்டுப்பிடிக்கிறான். ஒரு நிமிஷம், நான் எப்படி உங்க பையன் சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கரெக்டா 33 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெஸ்டன் என் ஃபேமிலியை கொலை பண்ணா, என் பையனோட பாடி கூட கிடைக்கல, அவன் இறந்துட்டான்னு நினைச்சேன், ஆனா அவன் உன்னை தூக்கிட்டு போயிருக்கான், 4 டைப்ஸ் ஆஃப் ஆராவையும் உன்னால யூஸ் பண்ண முடியுது, இந்த ப்ரூஃபே போதும் அப்படின்னு அவர் சொல்லுவான். அப்படின்னா ஆலன் ஸ்டில் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆலன் ஸ்டில் யாரையோ அட்டாக் பண்றான், பார்த்தா அசால்ட்டா அவன் தடுக்கிறான். கிராண்ட் பஸா அந்த இடத்துல வந்து நிக்கிறான். லார்ட் கிராண்ட் பஸா நீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நீ ரொம்பவே வளர்ந்துட்ட டாரியல் அப்படின்னு அவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. நீ ஏன் இங்க வந்து ஆலன் ஸ்டில் அட்டாக் பண்ண போகும், ஆலன் ஸ்டில் நீயான அவர் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாரு, 2 பேரும் நிறுத்துங்க, நீங்க என் அப்பான்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு அதை கேட்டு கன்ஃபியூஷனா இருக்கு, லார்ட் கிராண்ட் பஸா தான் என்ன வளர்த்தவர், கொஞ்சம் பேச டைம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ அப்படின்னா உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுட்டா, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது, நீ ஹியூமன் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனாலுமே என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியல, அதனால நானே உன்னை வளர்க்கலான்னு முடிவு பண்ணேன் கிராண்ட் பஸா சொல்லவும், அவரும் வருத்தப்பட்டிருக்காரு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இதுல உங்க தப்ப எதுவும் இல்ல, நீங்க என்ன வளர்க்கறதோட நிப்பாட்டிக்கிடல, எனக்கு பேரண்ட்ஸ் இல்லாத குறைய நீங்க பாத்துக்கிட்டீங்க, என்ன நீங்க நல்லபடியா வளர்த்ததுனாலதான் நானும் என்னோட பெஸ்ட்டை பண்ணேன், சோ நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிராண்ட் பஸாவை பார்த்து சொல்றான். நீ என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், உனக்காக தான் நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைச்சேன், நான் அப்பதான் என்னால ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போய் அவர் கட்டி பிடிக்கிறாரு. இதை பார்க்கவுமே ஆலன் ஸ்டில் வந்து ஃபைட் பண்ணணும்னு இருக்கிற எண்ணத்தை விட்டுதான் இந்த சிச்சுவேஷன், அதுல நான் இருக்க வேண்டியது, என் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்ச எல்லாமே ஒன்னால தான் போயிடுச்சு, நீ தான் அதை என்கிட்ட இருந்து திருடி
ஓடிட்ட. என்னோட கோவம் தான் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாத்துச்சு. இழந்த அந்த நேரங்கள்லாம் கண்டிப்பா திரும்ப வராது. இத்தனை நாள் எனக்குள்ள இருந்த கோவத்தை என்ன பண்றதுன்னு கேட்கவும் அதை ஏன் மேல காட்டு. பெசட்டின்னு இப்படி பண்ணியிருந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏத்துக்கிட்டேன். அரியலை நான் திரும்ப கூட்டிட்டு போக தான் வந்தேன். ஆனா இப்ப அதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கிராண்ட் பஜா சொல்லவும் என்னோட ரிவெஞ்சை நான் இந்த இடத்துலயே முடிச்சுக்கிடுதேன் அப்படின்னு ஆலன் ஸ்டில் அட்டாக் பண்ண ரெடி ஆகும். கிராண்ட் பஜாவும் ரெடியா நின்னுட்டு இருக்கான். ஆலன் ஸ்டில் பண்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இவங்க சண்டை போடுறதுல விருப்பம் இல்ல. எப்படி நான் தடுக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் மொழியே தண்ணியை தட்டி மல்லிகா ஊத்துறா. எதுக்கு நீங்க ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா உங்களோட வெறுப்பையும் அரக்கத்தனத்தையும் உங்க பேரனுக்கு நீங்க கத்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லவோ பேரனான்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆமா இது டேரியலோட பையன் சொல்லவும் ஹிஸ்டரியோட ஸ்ட்ராங்கான ஆளுங்களை கிராண்ட் பான்னு சொல்லி அசால்ட்டா முடிச்சிட்டாலே. பட் எனிவேஸ் இது நல்லதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு லார்ட் கிராண்ட் பஸா நீங்க உயிரோட தான் இருக்கணும். நீங்க எனக்கு ஒரு அப்பாவா இருக்கிற காலங்கள் வேணா உங்களுக்கு திரும்ப வராம இருக்கலாம். ஆனா என் பையன் கூட அந்த காலங்கள் உங்களுக்கு கிராண்ட் ஃபாதரா திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குன்னு ஆலன் ஸ்டில் யோசிச்சு பாக்குறான். இவன் பேர் என்னன்னு கேட்கவோ கிராண்ட் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு எல்லாருமே இப்ப ஹாப்பி ஆகுறாங்க. மல்லிகா தேங்க்ஸ். நான் உன்னை கல்யாணம் பண்ணதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பாட்டி பிடிக்கிறங்கிற பேர்ல திரும்பவும் நம்ம ஹீரோ எலும்ப உடைக்கிறா. 4 ஜெனரல்ஸ்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஒருத்தன் எனக்கு இன்னைக்கு பார்ட்டி வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாஷ்பரா வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஏன் எல்லாரும் லேட்டுன்னு கேட்கவும் யாருமே வரப்போறது இல்லைன்னு அவன் சொல்றான். டாட் பாஷ்பரா அவங்க அப்பா டீமன் கிங் கிட்ட பேசி உங்களை டிஸ்மிஸ் பண்ண சொல்லிட்டாரு. உங்களால டீமன் ஆர்மில நிறைய பிரச்சனை இருக்கு. மெத்திரல் மைனும் கையை விட்டு போயிடுச்சு. அவங்க மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சர்வன் சொல்லவும் நான் இத்தனை நாள் இங்க இருந்து போனதே அந்த ஹீரோவை தோக்கடிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க தான். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பாஷ்பரா சொல்லவும் ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதே டாரியல் இந்த இடத்துல இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது அப்படின்னு சர்வன் சொல்லிட்டு கிளம்புறான். எனக்கு குடிக்க சரக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் சாரி சார் இந்த பில் எல்லாம் பே பண்ணல அதனால எங்க ஸ்டாக் எதுவும் இல்லைன்னு செஃப் சொல்லவும் என் பில்ல கட்டல என்னாச்சுன்னு கேட்கவோ இதுக்கு முன்னாடி டாரியல் தான் எல்லாத்தையும் கரெக்டா பாத்துட்டு இருந்தாரு. அதுக்கு எல்லா பில்லையும் பே பண்ணாரு. இப்போ அப்படி இல்ல அப்படின்னு சொல்லவும் திரும்பவோ எங்க கேட்டாலும் டாரியல் டாரியல் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். இருக்கிற எல்லாருமே முட்டாளுங்க. என்னை இன்சல்ட் பண்ணணும்னே அந்த பேரை சொல்லிட்டு இருக்காங்க. நான் யாருங்கிறத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவன் புக்ல இருக்கிற ஏதோ ஒரு மேஜிக்கை சமன் பண்றான். இனிமே டாரியல்ங்கிற பேரை யாருமே சொல்ல மாட்டாங்க. அவனோட சாம்பல் மட்டும்தான் மிச்சம் இருக்கும் அப்படின்னு பாஷ்பரா எதையோ பிளான் பண்றான். தாத்தாவை பாருங்க அப்படின்னு கிராண்ட் பஜா ஆலன் ஸ்டில் 2 பேருமே கிராண்ட் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்க கையை அப்படி பண்ணதுக்கு வேற ஆளா இருந்தா கொண்டிருப்பேன். பட் இவருங்கிறதுனால விட்டு வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆடிப்பட்ட கைக்கு மல்லிகா கட்டு போட்டுட்டு இருக்கா. கிராண்ட் பஜா என் பேரங்கிட்ட நீ ரொம்ப க்ளோஸா இருக்கன்னு சொல்லவும் கிராண்ட்னு சொல்லி திட்டினா அவனை தான் திட்டியோன்னு தப்பா நினைச்சுக்கிடுவான் அப்படின்னு கிராண்ட் பஜா சொல்லவும் இது நியாயமே இல்ல. ஆலன் பார்ஜான் மாத்திர வேண்டியதானே ஆலன் ஸ்டில் கேட்கறான். கிராண்டால ஆரம்பிக்கவோ 2 பேரும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு யாரோ கால் பண்றாங்க. பார்த்தா ரீசெட் தான். நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி கிராண்ட் சொல்லவும் சரி நம்ம ஹீரோ கம்யூனிகேட்டர் கிராண்ட் கிட்ட கொடுக்குறான். என்னது அப்படியா தாடி வச்ச ஆளு உன்னை பயம் கொடுத்துனாரா? கம்யூனிகேட்டர் அவர்கிட்ட கூட நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு ரீசெட் சொல்லவும் கிராண்ட் பஸா இப்ப போனை வாங்கி பேசுறான். யார் பேசுறதுன்னு கிராண்ட் பஸா கேட்கவும் நான் ஒரு ஸ்பெஷல் என்வாய் என் பேரு ரீசெட் கிராண்ட் ஆள வச்சிங்க அப்புறம் நீங்க என்ன டீல் பண்ண வேண்டியது இருக்கும். ஆமா நீங்க யாருன்னு ரீசெட் கேட்கவும் நான் தான் ஹெல்ப் ஃபயர் கிராண்ட் பஸா அப்படின்னா நீ என் பேரன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற போலியே ஸ்பெஷல் என்வாய் ரீசெட் அப்படின்னு சொல்லவும் பேசுறது கிராண்ட் பஸான்னு தெரிஞ்ச உடனே ரீசெட் அப்படியே கம்யூனிகேட்டர் கட் பண்ணிருந்தான். இப்ப எல்லாருமே ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆல்கஹால் ஊத்தட்டுமா நம்ம ஹீரோ கேட்கவும் 3 பேருமே திரும்பி பாக்குறாங்க. ஆமா இதுல நான் யாரன் அப்பான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எல்லாருக்கும் ஆல்கஹால் ஊத்திட்டு போறான். மல்லிகாவோட அப்பா தான் இவங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. அவங்க 3 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். குடிச்ச போதையில ஆலன் ஸ்டில் கிராண்ட் பஸா எல்லாம் அதுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க. டாரியலுக்கு 5 வயசு இருக்கும்போது அவன் மேஜிக் பிராக்டிஸ் பண்ணப்ப அவனுக்கு வரவே இல்லை. அவன் அழ ஆரம்பிச்சான். ஆனா அவன் ட்ரை பண்றது மட்டும் கடைசி வர வெட்டே கொடுக்கல அப்படின்னு கிராண்ட் பஸா சொல்லவும் இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் எனக்கும் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆலன் ஸ்டில் யோசிக்கிறான். ஆனா டாரியல் கூட ஃபைட் பண்ணப்பதான் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அவனை ரொம்பவே நல்ல பையனா வளர்த்திருக்கீங்க. ஒரு நல்ல அப்பாவா அவனை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஆலன் ஸ்டில் சொல்றான். ஆலன் ஸ்டில்லும் கிராண்ட் பஸாவும் இப்போ ஒன்று சேர்ந்துருந்தாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிளியர் பண்ணிட்டு இருக்கா. உங்க கையில அடிபட்டிருக்கு ஸோ அதிகமா நீங்க வேலை பார்க்காதீங்க அப்படின்னு மல்லிகா சொல்றா. சரி இன்னைக்கு ஒன்னு ரொம்பவே ஒரி பண்றல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க எப்பவுமே ஆபத்துக்குள்ள போய் தலையை விட்டாலுமே கூட இன்னைக்கு நீங்க சூப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நான் போய் உங்களுக்கு டெசர்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பாப்போரா. மல்லிகா போனதுக்கு அப்புறமா செபடைஸ் அந்த இடத்துக்கு வரா. லேடி செபடைஸ் இந்த நேரத்துல என்ன எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அம்மா உனக்கு அடிப்பட்டது எப்படி இருக்குன்னு கேட்கறா. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு உங்களுக்கும் நிறைய மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன நினைக்கிறீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் இன்னைக்கு நடந்ததுலயே நீ என்ன லவ் பண்ணுவாங்கிறது தான் நான் எதிர்பார்க்காத விஷயம் சொல்லவும் என்ன சொல்ல வரீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லாரும் முன்னாடி நீ அப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. உன் ஃபேமிலி எவ்வளவு முக்கியமோ நானும் அவ்வளவு முக்கியம் நீ சொன்னேன். உனக்கு நான் அவ்வளவு பிடிக்குமா நான் வைக்கப்பட்டு போறா. நான் ஜஸ்ட் அதை எக்ஸாம்பிள் தான் சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான். இவனை டீஸ் பண்றது ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு சிரிச்சிட்டு போறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஆலன் ஸ்டில் இன்னைக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் லேடி சொல்லவும் இவ்வளவு நடந்த அப்புறம் நீ இன்னும் டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ண போறியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா டீமன் கிங்க தோக்கடிக்கிறது தான் ஹீரோவோட டியூட்டின்னு சொல்றா. ஹீரோக்கு டீமன் கிங்கும் அப்படி இருந்தா பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த உலகத்துல நடக்கிற டிசாஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே டீமன் கிங் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவரை தோக்கடிக்கணும். அதுக்காக தான் ஹீரோஸ் ஃபைட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா இதெல்லாம் மூட நம்பிக்கை மாதிரி தெரியல நம்ம ஹீரோ கேட்கறான். ஆக்சுவலி உண்மை என்னன்னா அந்த டீமன் கிங் ரொம்பவே பவர்ஃபுல். அவரை
தோக்கடிச்சா அவரோட பவர் ஹியூமன்ஸ்க்கு கிடைக்கும். அந்த பவரை திருடி ஹியூமன் ரேஸை இவால்வ் பண்ணணும், அதுதான் அவங்க பிளான் அப்படின்னு ஆலன் ஸ்டீல் சொல்லவும், டீமன் கிங் தான் டீமன்ஸ்க்கு மேஜிக் பவரை கொடுக்குறாரு. ஆனா அதெல்லாம் ஏன்ஷியன் காலத்து கதையாச்சே நம்ம ஹீரோ கேட்கவும், டீமன் கிங்க தோக்கடிச்சா மேஜிக் ஹியூமன்ஸ்க்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஆலன் ஸ்டீல் சொல்லவும், டீமன் கிங் தான் டீமன்ஸ்க்கு மேஜிக் பவரை கொடுத்ததா ஒரு கதை இருக்கு. ஆனா அது ஒன்றும் ஏன்ஷியன் கதைலாம் கிடையாது. இந்த உலகம் ஆரம்பிச்சதுல இருந்தே இப்ப வரைக்கும் ஒரே ஒரு டீமன் கிங் தான் இருக்காரு. அண்ட் அவர் இம்மார்டல். ஈவன் நான் போஸ்டிங்க்கு வந்ததுல இருந்து கூட ஒரே டீமன் கிங் தான் இருக்காருன்னு கிராண்ட் பஸா சொல்லவும், இதுல இருந்து பின்வாங்குறதும் பின்வாங்காததும் ஓ விருப்பம். ஆனா ஹியூமன்ஸ் நியாயத்துக்காக போராடலன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஆலன் ஸ்டீல் சொல்லவும், மத்தவங்க என்ன சொன்னாலும் சரி அது உண்மையா இல்லையாங்கிறத நானே நேரடியா போய் தெரிஞ்சுக்கிடுறேன் அப்படின்னு லேடி சொல்றா. சரி அதுதான் உன் விருப்பம்னா நீ அப்படியே பண்ணு ஆலன் ஸ்டீல் சொல்றான். அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம். பிக் ப்ரோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு காசிட்டா சவுண்ட் கேக்குது. உடனே நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு போய் கேட்டா, மித்ரல் மைன மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லவும், காசிட்டா நீ போய் ஒரு ஸ்குவாட் ரெடி பண்ணு, லேடி செபாட்டிஸ் எங்களை அங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும், சரி ஓகேன்னு வா சொல்றா. லேடி செபாட்டிஸ் வின் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கூட சேர்த்து ஸ்ட்ராங்கான ஆளுங்க எல்லாரையும் மித்ரல் மைனுக்கு கூட்டிட்டு போறா. அந்த இடம் ரொம்பவே ஹீட்டா இருக்கு. பார்த்தா ஒரு டிராகன் அங்க எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருக்கு. இதுக்கு மேல நம்ம பறந்து போறது டேஞ்சர், இங்கே இறங்கிடலாம் அப்படின்னு கிராண்ட் பஸா சொல்றான். இல்ல வேலை பார்க்குற ஆளுங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. பட் நாக்கர்ஸ் மட்டும் இன்னும் உள்ளே மாட்டிட்டு இருக்கோம். நான் போய் அவங்களை காப்பாத்துறேன் நம்ம ஹீரோ போறான். நாக்கர்ஸ்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நாக்கர்ஸை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ ஃபாஸ்டா மைண்ட்குள்ள ஓடிட்டு இருக்கான். என் பையன் கூட சேர்ந்து சண்டை போட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆலண்டில கூட வராரு. அந்த ஃபயர் டிராகனை பார்க்கவோ கிராண்ட் பஸாக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிய வருது. இது கூட நம்ம எப்படி ஃபைட் பண்றதுன்னு சாட்டமே கேட்கவும், அது நம்ம ஒரே அட்டாக்ல நாக் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி லேடி அது கூட ஃபைட் பண்ண போறா. செபாண்டிஸா அவங்க டீமுக்கு ஹெல்ப் பண்றா. ஆனா இவங்க என்னதான் பண்ணாலுமே அந்த டிராகன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. டிராகன் அட்டாக் பண்ண போகும்போது செபாண்டிஸ் மத்த எல்லாரையும் காப்பாத்துறா. சாட்டமேவோட பேரியரும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. மேஜிக் ஃப்ளேம் டேக் கண்ட்ரோல் அப்படின்னு அங்க இருக்கிற ஃபயர் எல்லாத்தையும் கிராண்ட் பஸா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள பக்கமும் மாஸ்டர் டேரியல் வாய்ஸ் கேக்குது அப்படின்னு நாகர்ஸ்லாம் வெளியே வருது. அந்த டிராகன் ஸ்மெல் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் அந்த டிராகனை தான் நம்ம சமாளிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஆலன் ஸ்டீலோ அது கூட போய் ஃபைட் பண்றாங்க. அவங்களோட அட்டாக்ல அந்த டிராகனே கீழே விழுது. மேயர் அது கிட்ட போகாதீங்க டேஞ்சரஸ் அப்படின்னு சாட்டமே சொல்லவும், நம்ம ஹீரோ அந்த டிராகனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். அந்த டிராகனுமே கொஞ்சம் அமைதியாகுது. அப்ப திடீர்னு அதோட கண்ணு பிரைட்டா மாறவும் ஹீரோ கிட்ட வராம அது அங்க இருந்து பறந்து போயிருது. டேரியல் நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி இப்ப மத்த எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் செபாண்டிஸ் சொல்லவும், அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து வெறுப்பு வர்றதை நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு லேடி சொல்றா. டாரியல் நான் டேமன் கேசலுக்கு திரும்ப போறேன், ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. செபாண்டிஸ் என் பவர் அதிகமா யூஸ் பண்ணிட்டேன், நீ தான் என்ன கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கிராண்ட் பஸா கிளம்பவும், ஃபர்ஸ்ட் நாக்கர்ஸ் போய் நம்ம காப்பாத்தலாம் நம்ம ஹீரோ போறான். மாஸ்டர் டாரியல் தான் நம்ம கடவுள், நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்னு நாக்கர்ஸ்லாம் ஹாப்பி ஆகுது. என்னால எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியலையே நம்ம ஹீரோ வருத்தப்படவும், தனியாவே கண்டிப்பா உன்னால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது, மற்றவங்களையும் கொஞ்சம் நம்பின ஆலன் ஸ்டீல் சொல்றான். காசிட்டா அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் மருந்து கொண்டு வந்திருக்கான், ஒரே ஒரு ஒர்க்கர் மட்டும் மிஸ்ஸிங், மைண்ட்குள்ளேயே மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லவும், நான் போய் பார்த்துட்டு வரேன் நம்ம ஹீரோ போறான். அப்பா நீங்க என்ன இந்த பக்கம் என்ன செபாஸ்டிஸ்லாம் அவங்க கூட இருக்கா அப்படின்னு பாஸ்பரா கேட்கவும், ரூம் ஆஃப் சீக்ரெட்ஸ்குள்ள போனியான்னு அவர் கேட்கவும், என்ன பேசுறீங்கன்னு கேட்கறான். அவரை டென்ஷன் ஆக்குவோம். ஆமா நான் போனேன், நீங்க கத்து கொடுத்த எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்ம சொல்லவும், ரூம் ஆஃப் சீக்ரெட்டா அது என்னதுன்னு செபாஸ்டிஸ் கேட்கவும், டீமன் கிங் கேசல்ல இருக்கிற ஒரு ஹிடன் சேம்பர் ஏன்ஷியன் டைம்ல ஒரு ஹெக்ஸை டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது ரொம்ப டேஞ்சரா இருக்குன்னு அந்த இடத்துல அதை சேல் பண்ணி வச்சிட்டாங்க. அதிக பவர்ஃபுல்லா இருந்தாலும் அதை யூஸ் பண்ற டீமன்ஸ் மொத்தமா அழிஞ்சிருவாங்கன்னா அதை தடை பண்ணிருந்தாங்க. அதை யூஸ் பண்ணா ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் பீஸ்ட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த சாலமன்றாவை பார்த்தப்பவே நினைச்சேன், நீ தானே அதை பண்ணது, இதை நான் ஏன் முதல்லயே நோட்டீஸ் பண்ணாம போனேன். நீ இத்தனை நாள் இங்க இருந்து காணாம போனதே மேஜிக்கல் பீஸ்ட்டை தேடிதானா? நீ ஒன்னும் டாரியல் மாதிரி மேஜிக் இல்லாம இருக்கல, இப்ப பாருவா திறமை எல்லாம் வேஸ்டா போகுதுன்னு சொல்லவும், என்னது நான் வேஸ்டா போதும் நிறுத்துங்க. அந்த டிராகனோட கண்ணு வழியான அவங்க எல்லாரையும் பார்க்க தான் செஞ்சேன். அந்த ஹீரோஸ் ஹியூமன்ஸ் கூட சேர்ந்து நீங்க ஃபைட் பண்ணதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்லவும், சைக்ரனைசிங் மேஜிக்கை நீ யூஸ் பண்ணி அந்த டிராகன் கூட கனெக்ட் ஆயிருக்கியா? என் பையன் இப்படி ஒரு முட்டாளா இருப்பான் நான் எதிர்பார்க்கல, நீ 4 ஜெனரல்ஸ்ல இருக்கவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவர் அட்டாக் பண்ணவும், சாலமன்றவ அங்க வர வச்சு, ப்ரீவியஸ் ஹீரோ இப்போ இருக்கிற ஹீரோ 2 பேரும் ஒரே இடத்துல தானே இருக்கிறாங்க, இப்போ எனக்கு அவங்கள அழிக்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த டிராகனை கூட்டிட்டு பாஸ்பரா கிளம்பிட்டான். முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கிராண்ட் பஸா நினைக்கிறான். மிஸ்ஸிங்கான ஆளை தேடி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த மைன் அதிர ஆரம்பிக்குது. பாறைக்குள்ள இருந்து ஒரு மூஞ்சி வந்து, ஏய் கொட்டிங்களா டாரியல்னு ஒருத்தனை தெரியுமா அப்படின்னு அதை கேட்கவும், இது என்னடா புது பிரச்சனை, இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடுறான். இதெல்லாம் அவன் தப்பு தான், என் பாடியை எரிக்கிறதுக்கு என் ஓல்டு ஃப்ரெண்ட் சாலமன்றாவே காரணமா இருக்கான், டாரியல்ங்கிற நேம் தான் அவன் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு அந்த மூஞ்சி சொல்லவோ, நான் தாங்க டாரியல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோலன் சொல்றதா தைரியமானவன் சொல்றதான்னு தெரியல அப்படின்னு அந்த ஃபேஸ் சொல்லவும், நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாலமன்றா இதை விருப்பப்பட்டு பண்ணல, அதோட காஸ்டர் தான் இதை எப்படி பண்ண வைக்கிறான். உங்ககிட்ட ஏதாச்சும் மித்ரால் இருக்கான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட காமிக்கிறான். இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லவும், மிஸ்டர் ஸ்மித்னு ஸ்பெஷலா ஒருத்தர் ரெடி பண்ணாருன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மித்ராலுக்கு சில லிமிட்ஸ் இருக்கு, நான் அதோட லிமிட்ஸ் அன்லாக் பண்றேன், இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதை யூஸ் பண்ணி இந்த மைனை காப்பாத்து அப்படின்னு அது கொடுக்கவும், ஆமா நீங்க யாரு நம்ம ஹீரோ கேட்கறான். மேஜிக்கல் எர்த் பீஸ் செயின்டோ மார்ச்சியா, இந்த லக்ஸ் வில்லேஜ் ஒரு பேட்டில் ஃபீல்டா மாறப்போகுது
ஆயிடக்கூடாது, ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்ட்டு அது மறைஞ்சிருது. அந்த மிஸ்ஸிங் ஆன ஆளும் அங்கதான் இருக்கான். இப்ப அவனை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோ வெளியே கூட்டிட்டு போறான். கிராண்ட் பஸா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பாஸ்பரா தான் அந்த சாலமன்றாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஹெக்ஸை யூஸ் பண்ணிருக்கான். லெஜெண்டரி பீஸ்ட் அழிவை மட்டும் தான் கொண்டு வரும். இப்ப அவன் ஒன்ன தேடி தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா அவன் லக்ஸ் வில்லேஜ் தான் போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டிராகன் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தப்போ எல்லாரும் அவனை மேயர்னு கூப்பிட்டாங்கல்ல. லக்ஸ் வில்லேஜ் தான் மைனுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அதுதான் அவன் ஊருன்னு நினைக்கிறேன். அதை முதல்ல நான் ஏறிக்கிறேன் அப்படின்னு நம்ம போறான். லக்ஸ் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரையும் அந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்றாங்க. மல்லிகா அப்பா தான் முன்னாள் மேயர்ங்கிறதுனால நான் இதை பாத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கியரையோ ரிங்கையும் மல்லிகா போட்டு விடுறா. இது உங்க கூட இருக்குது, நான் எப்போ உங்க கூட இருக்க மாதிரி சேஃபா திரும்ப வாங்க அப்படின்னு மல்லிகா அனுப்பி வைக்கிறா. இப்ப மக்கள்லாம் அங்க இருந்து கிளம்பிருக்காங்க. ஃபைட் பண்றவங்க மட்டும் இங்க ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. சாலமன்ட்ரா அங்க வருது அப்படிங்கறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். ஹே டாரியல் அப்படின்னு அவன் சொல்லவும் லார்ட் பாஸ்பரா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் இருட்டா இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபயர் பால கிரியேட் பண்ணி வெளிச்சத்தை அவன் வர வைக்கிறான். இது கிராண்ட் பஸா யூஸ் பண்ற ஸ்பெல் ஆச்சு அப்படின்னா இவன் தான் ஃபயர் மேஜா, இவன் தான் இப்ப ஃபயர் ஜெனரலா அப்படின்னு ஆலன் ஸ்டில் பார்க்கவும் ஹீரோ தடுத்துட்டு லார்ட் பாஸ்பரா நம்ம பேசி தீர்த்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும். ஹே உன் கையில ரிங் இருக்கு அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இது ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங் தான். நீ அடல்ட்டா மாறிட்டாங்கிறதுக்கு இதுவே ஒரு ப்ரூஃப் தான் இல்ல. நம்ம சின்ன வயசா இருக்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்தா உனக்கு என்னாச்சு ஒன்னும் ஆகாதுன்னு மத்தவங்க எல்லாம் வந்து நிப்பாங்க. இதே வளர்ந்ததுக்கு அப்புறம் கீழே விழுந்தா யாரும் வர மாட்டாங்க. கீழே விழுந்த வழியை விட யாருமே நம்மள பாத்துக்கிட்ட வரலைன்னா ரொம்பவோ கஷ்டமா இருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறமா பொறுப்புகளும் நமக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருது இல்ல. ஃபர்ஸ்ட் நான் உன் ஒய்ஃபையோ வில்லேஜையோ கொள்றேன், அப்பதான் நீ இன்னும் அதிகமா வேதனைப்படுவ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பையனை கூட இருந்து பாத்துக்கோ அப்படின்னு கிராண்ட் பஸா சொல்லியிருப்பாரு. சாரி லார்ட் கிராண்ட் பஸா, எனக்கு தேவையானவங்களை நான் இப்ப ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அவனோட வெப்பனை யூஸ் பண்ணி அந்த டிராகனை பறக்க விடாம பிடிக்கிறான். ஓ மித்ரில் வெப்பனா, ஆனா அதெல்லாம் இதை தடுத்துரும் நினைச்சியா அப்படின்னு பாஸ்பரா பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தூக்கி அடிக்கிறான். ஜெபாட்டிஸ் தான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. ஸ்கைரண்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பீஸ்ட் நாங்க பாத்துக்கிடுறோம் அப்படின்னு மத்தவங்க அது கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாஸ்பரா கூட தனியா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். மித்ரல் மைனோ கைப்பற்றதுக்கு நீங்க கோவமா இருந்தா சாரி நம்ம பேசி தீர்த்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நீ தான் அதுக்கு காரணமா நம்ம கேட்குவோம். அப்ப உங்களுக்கு தெரியாதா அது ரீசன் இல்லைன்னா எதுக்குன்னு அட்டாக் பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு ரீசனும் இல்ல, என் கனவுக்கு நீ இடைஞ்சலா இருக்க. இந்த ஹியூமன் டீமன் வார நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். சாலமன்ட்ராவை வச்சு அட்டாக் பண்ணதே ஒன்ன வெளியே கொண்டு வரதான். ஹீரோவை நான் கொண்டுட்டேன் அப்படின்னாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிரும். எங்க அப்பாவால கூட முடியாததை நான் முடிச்சு காமிப்பேன். ஹிஸ்டரியிலேயே என்னதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ பாஸ்பராவை அட்டாக் பண்ணாம அவனோட அட்டாக்ஸை தடுத்துட்டு மட்டும் தான் இருக்கிறான். சாப்பிட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்பெல்ல வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். லார்ட் பாஸ்பரா, நீ உண்மையிலேயே ஒரு டேலண்டான மேட்ச் தான், ரொம்பவே வளர்ந்துட்டான்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். போன வருஷம் ரூம் ஆஃப் சீக்ரெட்ஸ்ல ஹெக்ஸை நான் கண்டுபிடிச்சேன். ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் தேடி உலகம் ஃபுல்லா அலைஞ்சு கடைசியில ஒரு வழியா கண்டுபிடிச்சு சாலமன்ட்ராவை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு பாஸ்பரா சொல்லுவோம். ஓ அப்படியா, உண்மையிலேயே நீங்க ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க போல. உங்க டேலண்ட் மேல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருந்துச்சு. எல்லாரை விடவும் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க. உங்களோட கண்களா இருந்திருந்தா நல்லா இருக்கும் தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். போதும் நிறுத்துடா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகுவோம். எம்பரர் ஸ்கைரண்டை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இப்ப சில விஷயங்கள் இருக்கு, அதனால என்னால பின் வாங்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்கிட்ட நான் தோக்குறதா? ஹீரோஸை கொள்றதுக்கு தான் இந்த அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணணும்னு இருந்தேன், ஆனா இதை யூஸ் பண்ண வச்சிட்டல அப்படின்னு பாஸ்பரா ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறுதான். ஆட்டமே பேரியரை போட்டு ப்ரொடெக்ட் பண்றா. அதுக்குள்ளேயே எல்லாரும் அந்த டிராகன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. காசிட்டாவும் வேற லெவல்ல அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் ரிட்டையர் ஆயிட்டேன், என் எதிரி கூட சேர்ந்து நான் ஃபைட் பண்ணுவேன் ஒரு நாள் கூட கனவு கண்டதில்ல அப்படின்னு ஆலன் ஸ்டில் சொல்லவும். இது ஒரு டீமன் ஹியூமன் டீம் அப்படின்னு கிராண்ட் பஸா சொல்றான். ஆலன் ஸ்டில் வேற லெவல்ல ஃபாஸ்டா மூவ் ஆகி அதை போய் அட்டாக் பண்றான். கிராண்ட் பஸா அவனோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி ஃபயர் டிராகனையே காயப்படுத்துறான். இவங்க எல்லாரும் டிராகன் கூட ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தனியா பாஸ்பரா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பாஸ்பரா இப்போ ஒரு டீமன் ஃபார்முக்கு மாறுதான். ஹெக்ஸை யூஸ் பண்ணதோட எஃபெக்ட் தான் இது போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மேஜிக் யூஸ் பண்ண தெரியாது, வாண்ட் போய் நான் தோத்து போவேன்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, என்கிட்ட மேஜிக் இல்லை, அதுக்காகவே நான் எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எல்லாரும் பேரதா சொல்றாங்க, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு பாஸ்பரா ஒரு அல்டிமேட் ஃபயர் பாலை கிரியேட் பண்ணுவோம். நம்ம ஹீரோவா அவனோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்றான். எங்கப்பா இவர் ஃபயரை யூஸ் பண்ணியே ஃபயர் டிராகனை காயப்படுத்திருக்காரு அப்படின்னு மத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா தூரத்துல அது என்ன லைட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. பாஸ்பரா எனக்கு வேற பலி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அட்டாக் பண்றான். அது பிக் ப்ரோ தான் அப்படின்னு சொல்லி காசிட்டா பாக்குறான். பாஸ்பராவோட டீமன் ஃபார்ம் இன்னும் மோசமான நிலைமைக்கு போகுது. எக்ஸாவனோட கான்சியஸையே எடுத்து இப்போ ஒரு பீஸ்டா மாறிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். உங்க அப்பாக்கு நீ ஆல்ரெடி வாங்கி கொடுத்த கெட்ட பேரே போது, இதை நிறுத்திக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஏன் அப்பாவை பத்தி பேசாத அப்படின்னு பாஸ்பரா பேசும்போது அவனோட ஒரு மெமரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. எல்லாரும் கிராண்ட் பஸாவை பாராட்டிட்டு இருக்காங்க. அப்பா நானும் ஒரு நாள் உங்களை மாரி வருவேன் நம்ம சொல்லுவோம். அதுக்கு நீ ஜெனரல் ஆஃப் டெம்பஸ்ட் ஆகணும், அவங்க தான் ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். கண்டிப்பா நான் அவன் பாஸ்பரா சொல்லியிருப்பான். சிங்க்ரோனைசேஷன் மேஜிக் ஓவர் ஸ்பெல் ஆகுது, அதனால தான் இவன் மெமரிஸ் எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு நான் வெல்கம் பண்ணலான்னு போனா நீ எப்பவுமே அவர் கூட நின்றுட்டு இருந்த. இவன் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, இவன் சொல்றதை கேளு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இவன் என் மேல வெறுப்பு காட்டுறான், அப்ப எனக்கு புரிஞ்சிருந்தா நான் இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அம்மா நான் ஜென்ரல் ஆக போறேன்னு நம்ம சொல்லுவோம். உங்க அப்பா மாதிரி நீ என்ன பிரிஞ்சே இருக்க போறியா, நீ மேஜிக் அகாடமியில படிப்போதான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க.
ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு பாஸ்பரா அகாடமியோட டாப் ஸ்டூடெண்டா எப்பவும் இருக்கிறான். அது வழியா தான் 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தனா மாறி இருக்கான். இவங்க அப்பா மாதிரி தான் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவனை வெறுத்திருப்பாங்க. கஷ்டப்பட்டு 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தனா ஆனா டாரியல் என் பொக்கிஷம் மாதிரி இவனையே நான் உனக்கு கொடுக்குறேன், இவனை கூடவே வச்சுக்கோ, மிஸ் பண்ணிடாதானே எங்க அப்பா அப்பாவும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு பாஸ்பராவோட ஃபீலிங்ஸை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிடுறான். நான் இதுல வின் பண்ணணும், நான் தான் ஸ்ட்ராங்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் இவன் இத்தனை நாள் தனிமையில இருந்திருக்கான், அதை நான் ஏன் நோட்டீஸ் பண்ணாம போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நீ லோன்லியா இருந்ததை நான் நோட்டீஸ் பண்ணல, மன்னிச்சிருன்னு சொல்லவும் என்னோட தாட்ஸ் அப்படி உனக்கு தெரியுது, என்னை பார்த்து நீ ஒன்னும் பரிதாபப்பட வேணாம் அப்படின்னு பாஸ்பரா சொல்லவும் உங்க அப்பா எப்பவுமே உங்களை பத்தி கவலை தான் பட்டிருக்காரு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது, உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு தெரியும், ப்ரீவியஸ் ஹீரோ ஆலன் ஸ்டில் அவரோட பையன் தான் நான், லார்ட் கிராண்ட் பசா தான் என்ன திருடிட்டு போயிட்டாரு, நீங்க அப்பா இத்தனை நாள் கோவமா இருந்தாரு அண்ட் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் என் ஃபேமிலி கூட இல்ல, என்னால மேஜிக்கையோ யூஸ் பண்ண முடியாது, அதனாலுமே கிராண்ட் பசா என்ன பாசமா பாத்துக்கிட்டாரு, என்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன், ஆனா எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது உங்களை பாக்குற வரைக்கும், இவன் ஒரு அண்ணன் மாதிரி இவனை பாத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லவும் எனக்கு ஒரு தம்பி கிடைச்சிட்டான், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடைச்சிருச்சு, இந்த பாண்டை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிதான் நான் நினைச்சேன், லோன்லியா ஃபீல் பண்றதுல இருந்து வெளியே வந்துட்டேன், அப்ப நீ என்ன நம்பாம போயிட்ட, ஆனா உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எப்பவும் நான் அவன் கூட இருப்பேன், நீ என்னை விட்டு போகும்போது அப்பவே நான் உன்னை தடுத்திருந்தா இப்போ இது இவ்வளவு தூரம் வந்திருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பாஸ்பராவோட கோவம்லாம் போய் இப்ப கொஞ்சம் நார்மல் ஆகுறான், ரொம்ப ஒன்றும் லேட் ஆயிடல, இப்பவும் நீ என் கூட சேரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அதுக்குள்ள அந்த ஹெக்ஸோட பவர் இவன் பாடியை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இவனோட கண்ட்ரோல்ல இருந்து டிராகன் போய் இப்போ டிராகன் இவனை கண்ட்ரோல்ல எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்பரா எவ்வளோ அவன்கிட்ட இருந்த வெறுப்புல தான் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான், அந்த வெறுப்பு போனதுனால அந்த டிராகன் அதோட ஒரிஜினல் கான்சியஸ்க்கு வரவும் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண போது பாஸ்பரா அதை தடுக்கணும்னு சொல்லி போறான். பாஸ்பரா வேண்டாம் இது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு கிராண்ட் பசா சொல்லவும் அந்த டிராகனோட பாடி கூட பாஸ்பரா கம்பைன் ஆகி அந்த டிராகனை அங்கிருந்து பறந்து தள்ளி கூட்டிட்டு போறான். இப்படி அவன் பண்றது மூலியமா கொஞ்ச நேரத்துக்கு அந்த மேஜிக்கல் பீஸ்ட் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா அவன் செத்துருவான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கிராண்ட் பசாவும் மத்தவங்க கிட்ட சொல்றாங்க. நான் செஞ்ச தப்புக்கான பிராய்ச்சிதம் இதுதான், நான் கடைசியா டாரியல் கிட்ட பேசணும்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு பாஸ்பரா யோசிச்சுட்டு இருக்கவும் கிராண்ட் பசா அவன் பவரை யூஸ் பண்ணி டிராகன்குள்ள இருந்து அவனை வெளியே கொண்டு வரான். ஹீரோ அவன் எம்பரஸ் கைரண்டை யூஸ் பண்ணி தனியா வெட்டி எடுக்கிறான். நான் இருக்கேன், கவலைப்படாத பாஸ்பரா அப்படின்னு சொல்லி அவர் பையனை ஒரு வழியா அவர் காப்பாத்திருக்காரு. முட்டாள், என்ன இருந்தாலும் நீ ஏன் பையன் அப்படின்னு அவர் சொல்லவும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வருது. நம்ம ஹீரோ கண்டிப்பா வின் பண்ணிடுவான், பட் டயர்டா வருவான் அப்படிங்கிறதுக்காக மல்லிகா நம்ம ஹீரோக்காக ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணிட்டு அவன் நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோ மத்தவங்களுக்கு திரும்ப வரவும் என்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அவ கட்டி பிடிக்கிறா. மோதுறதுக்குள்ள பிளாக்கை யூஸ் பண்ணி தடுக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வேண்டான்னு முடிவு பண்றான். பட் இந்த தடவை நம்ம ஹீரோவோட முதுகெலும்பாவா உடைக்காம நார்மலா இருக்கிறான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு மூச்சு முற்ற லெவலுக்கு கட்டி பிடிக்கிறா. டீமன் கிங்க காமிக்கிறாங்க. நான் முதல்ல உனக்கு வார்னிங் கொடுத்தேன்ல, உன்னால பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை டீமன் கிங் கேட்கவும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு பாஸ்பரா சொல்லவும் கீழே பாரு இதுதான் ஹெல், 4 ஜெனரல்ஸ்ல யாராச்சும் தப்பு பண்ணா அவங்களை இங்கதான் அனுப்புவேன், 1 வருஷத்துக்கு அங்கேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், உனக்கு 2 சாய்ஸ் தரேன், ஹெல்லுக்கு போறியா இல்லைன்னா திருந்தி இருந்து ஒழுங்கா நடந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கவும் என் மேல கருணை காட்டினதுக்கு ரொம்பவும் நன்றியானா, நான் ஹெல்லையே சூஸ் பண்றேன், நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிடணும் அப்படின்னு அவன் சொல்லவும் சே நான் உனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியா இருக்க விட்டுட்டு கீழே தள்ளிடலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீயே ஹெல்ல சூஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, நீ திறந்திருக்கியோன்னு தோணுது, சோ நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், உனக்கு இனிமே இந்த டீமன் கேசல்ல இடம் கிடையாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு டீமன் கிங் சொல்றாரு. டீமன் கிங் இவனை உயிரோட விட்டதை நினைச்சு கிராண்ட் பஷா ஹாப்பி ஆகுறான். இப்போ பாஸ்பரா கிராண்ட் பஷா 2 பேரும் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. ஓ வாங்க வாங்க, டீமன் கிங் கிட்ட பேச்சுவார்த்தைலாம் எப்படி போச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். இதுதான் என் பையன் கிராண்ட் ஹீரோ காமிக்கவும் இவன் மித்ரல் மைண்ட்ல பண்ண டேமேஜை சும்மா விட முடியாது அப்படின்னு லேடி வந்தாங்க சொல்லவும் நான் செஞ்சதை கண்டிப்பா மாத்திட முடியாதானா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பாஸ்பரா சொல்லவும் என் பையனுக்காக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கிராண்ட் பஷா சொல்றான். இவன் ஓன்ட்ட தான் வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னு கிராண்ட் நம்ம ஹீரோ பாஸ்பரா கிட்ட கொடுக்குறான். பிக் பிரதர் பாஷு பாஷு பரா அப்படின்னு அவன் சொல்லவும் பாஸ்பராக்கு அவனோட ஓல்டு மெமரிஸ் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ எப்படி அவனை பார்த்தப்போ ஒரு ஃபேமிலி கிடைச்சதை ஃபீல் பண்ணானோ இப்போ அவன் அதே மாதிரி ஃபீல் பண்றான். ரொம்ப தேங்க்ஸ் பிக் பிரதர் டாரியல் அப்படின்னு அவன் சொல்றான். டாரியல் உங்களுக்கு பிரதர் தான் அப்படின்னா நீங்க இதுவும் எனக்கு பிரதர் தாங்க அப்படின்னு காசிட்டா சொல்றான். சரி இவனை பார்த்தா அந்த லெவலுக்கு ஒன்றும் மோசமெல்லாம் தரல அப்படின்னு லேடி சொல்றா. கிராண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பேர் தான் கரெக்டா சொல்லியிருக்கான்னு மல்லிகா சொல்லவும் அப்படியா உங்களுக்கு அது ஓகே தானா அப்படின்னு பாஸ்பரா கேட்கறான். உங்களுக்கு ஓகே தான், இது ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கும் அப்படின்னு மல்லிகா சொல்லவும் காசிட்டா எல்லாரையும் ஒரு போர்ட்ரேட் பண்றியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி போட்டோவை காசிட்டா இப்ப வரைஞ்சு கொடுக்குறான். வேற நல்ல ஐ பேட்சா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி மல்லிகா சொல்லவும் இல்ல எனக்கு இதுவே ஓகே தான் அப்படின்னு நம்ம சொல்றான். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு நேம சொல்லியிருக்கான். நம்ம மொத்த ஃபேமிலியும் ஒன்னா இருக்கு, இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத ஸ்பெஷல் டே அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். மேயர் இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு மக்கள் கூப்பிடுவோம். சரி நம்ம ஹீரோவும் போயிட்டு வரான். நைட்டு இவங்க எல்லாருமே பார்ட்டியா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. பாஸ்பரா நான் அதுக்குள்ள கிளம்பிட்டான்னு மல்லிகா கேட்கவும் டீமன் கேசலுக்கு நான் போக முடியாது, நான் அப்படியே சும்மா அந்த உலகத்தை சுத்தி பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுறேன், நானும் என் பிக் பிரதர் மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன், அதை மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போற வழியில நல்லா சாப்பிடு அப்படின்னு மல்லிகா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறா. இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டை விட்டு கிளம்புவோம் என்னங்க அப்படின்னு கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோ ஸ்டிங்கை யூஸ் பண்ணவும் இவங்க மேல போறாங்க. என்னோட செகண்ட் சான்ஸ்
கிளைமேக்ஸை ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே முடியுது. லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி நடந்ததையும் அதுக்கப்புறமா நடந்துட்டு இருக்கிறதையும் நமக்கு காமிக்கிறாங்க. இதுல ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட முடிச்சிருக்காங்க. சீசன் 2 வரதுக்கான சான்சஸ் இல்ல அப்படின்னாலுமே கூட அந்த லேடி டோரையா அப்படிங்கிறவா நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கா. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ அவளுக்கு கிடைக்கல. அண்ட் இந்த டீமன் கிங் அவனை பத்தி நமக்கு நிறைய விஷயங்களை தெளிவா காமிக்கல. ஸோ மேபி சீசன் 2 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒருவேளை வந்தா கண்டிப்பா நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.